பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். நன்றி பரிசுத்தாவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி. இன்னைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை, ரகசியங்களை, உண்மைகளை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. யூ ஷால் நோ த ட்ரூத். நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்குவீங்க, உண்மைகளை தெரிஞ்சுக்குவீங்க. அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு உங்கள் வார்த்தை சொல்லுது. யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் கண்டினியூ இன் த ட்ரூத் அண்ட் இட் இஸ் த ட்ரூத் தட் செட்ஸ் அஸ் ஃப்ரீ. இன்னைக்கு இந்த உண்மை உம்முடைய வார்த்தையில் இருக்கிற இந்த உண்மையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம். நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம். நம்ம எங்க வாழ்றோம்? உலகில்தான் வாழ்கிறோம். அப்புறம் எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எனினும் நம்மளுடைய போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. We live in this physical world, but our war is not physical. நம்ம உலகில் தான் வாழ்கிறோம், ஆனால் நம்மளுடைய போர் என்னதான்? ஃபிசிக்கலாக உலக விதமான போர் அல்ல. இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லோருமே ஒரு போர்ல இருக்கோம். We all are in a war. நம்ம எல்லாருமே ஒரு போர்ல இருக்கிறோம். அது என்ன போர்? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நாம் எல்லோருமே ஒரு போர்ல இருக்கிறோம். We all are in a war. நம்ம எல்லோரும் ஒரு போர்ல இருக்கிறோம். இந்த போர் எங்க நடக்குதுன்னா, நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய சிந்தனைகள்ல, நம்மளுடைய மனதில் நடக்குது. There is an attack, constant attack in our mind. அதான் வசனம் சொல்லுது, நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய போரானது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போர் அல்ல. அதுக்கப்புறம் எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. உலகை சார்ந்தது அல்ல. அப்புறம் மாறாக அவை கடவுளின் வல்லமையினால் அரண்களை தகர்த்தெறிய கூடியவை. அரண்களை தகர்த்து எரிய கூடியது. நம்மளுடைய போராட்டத்துல நம்ம கிட்ட என்ன இருக்குதா? ஆயுதம் இருக்குதான். ஆயுதம் என்னது? வெப்பன்ஸ் இருக்குதான். இந்த வெப்பன் அரண்களை என்ன செய்யுமா? அரண்களை தகர்த்தெறிய கூடியது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, God has given us mighty weapons, the weapons to destroy strongholds. அரண்கள்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு, stronghold. ஓகே, திரும்பியும் நான் என்ன சொல்றேன்றத ஒரு சம்மரி மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம டீப்பா பார்க்கலாம். நம்ம எல்லோரும் ஒரு போர்ல இருக்கோம் இல்லையா? அந்த போர் எங்க இருக்குது? இந்த போரை நம்ம மேற்கொண்டு வர்றதுக்கு கடவுள் நமக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்காரு. To overcome this war, God has given us weapon. இந்த வெப்பன் என்ன செய்யும்னா, அரண்களை தகர்த்து எரியும். இந்த ஆயுதம், இந்த வெப்பன் ஸ்ட்ராங் ஹோல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த இடத்துல சாத்தான அழிக்கணும்னு இருக்குதா, டிஸ்ட்ராய் பண்ணணும்னு இருக்குதா, இல்ல அரண்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு இருக்குதா? அரண்கள் ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னா என்ன? சேலஞ்சஸ். ஓகே, அரண்கள் தான் சேலஞ்சஸ். எனி அதர் ஆன்சர்? கோபங்கள். ஓகே, பொறாமை, கஷ்டம். ஓகே, எனி அதர் ஆன்சர்? நான் ஒன் வேர்ட் ஆன்சர் கிடையாது, 2 மார்க்ஸ் क्वेश्चन சொன்னா டிஃபைன், டெஃபினிஷன். ஓகே, இந்த லிட்ரல் மீனிங் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங். லிட்ரலாக அரண்கள்லாம் என்னது?
கோட்டை, அரண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்ட்ரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்ட்ரஸ்னா என்ன? காட் இஸ் மை ஃபோர்ட்ரஸ் சொல்லுவோம்ல. ஆனால் லிட்ரலாக நம்ம உலகத்தில் எங்கேயாவது ஃபோர்ட்ரஸ், இங்கே மலேசியாவில் ஃபோர்ட்ரஸ் இருக்கா? இருக்கா? கிடையாதா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த கண்ட்ரிலையாவது? இந்தியாவில் நிறைய ஃபோர்ட்ரஸ் இருக்குது. கேசல். இன்னொரு வார்த்தை வந்து கேசல். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப மேபி நடைமுறையில் பயன்படுத்துகிற வார்த்தை கிடையாது. ஆனால் இந்த கடிதத்தை பவுல் யாருக்கு எழுதுறாருன்னா கொரிந்தியர்களுக்கு எழுதுறாரு. அந்த காலத்தில் இந்த அரண், கோட்டை, ஸ்ட்ராங் ஹோல்ட், கேசல் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. நீங்கள் வேற அர்த்தமே பார்த்து அரண்னா என்ன, அரண்மனைக்கிறது அன்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்ம வந்து அவ்வளவா பயன்படுத்துகிற வார்த்தை இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் ஜெரிகோ மதில் கேள்விப்பட்டீங்களா? அந்த மதிலை சுற்றி வந்தாங்க. அந்த மதில் என்னது? அது ஒரு கோட்டை, அது ஒரு அரண். அந்த காலத்தில் ஒரு நாட்டை சுற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்ரஸ் இல்லைன்னா ஒரு பெரிய மதில் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. ரெண்டு காரணத்துக்காக இந்த மதிலை கட்டுவாங்க. ஒன்று வந்து எதிரிகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக கட்டுவாங்க. இன்னொன்று வந்து கேசல் சொல்றீங்கல்ல, இன்னொன்று வந்து எதிரிகளை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா, கைது பண்ணிட்டு வந்தாங்கன்னா உள்ள விட்டுருவாங்க. உள்ள இருந்து வெளியில தப்பிக்க முடியாது. மதில், அதுதான் அரண், அதான் ஃபோர்ட்ரஸ், அதான் ஃபோர்ட். நீங்க ஃபோர்ட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செவுரு பார்ப்பீங்க. ஜெரிகோ மதில் எப்படி இருந்தது? ஜெரிகோ மதிலுக்கு மேல ஒரு சேரியட்டுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? ரதம். ஒரு ரதமே, ஒரு சேரியட் என்ன செய்யுமா? ஓடுவான். அவ்வளோ ஹியூஜா இருக்கும். இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு நம்ம ஊர்லாம் செவுரு எப்படி இருக்கும்? ஒரு ஆள் கூட நிற்க முடியாது. ஆனா அந்த மதில் எப்படி இருக்கும்? அது கோட்டை எப்படி இருக்கும்? உயரமா மட்டும் இருக்காது, ஒரு சேரியட்டே ஓடுற அளவுக்கு பெருசா இருக்கும். அப்ப யாரும் என்ன செய்ய முடியாது? வெளியில இருந்து உள்ள வர முடியாது, உள்ள இருந்து வெளியில போக முடியாது. இட்ஸ் a place of imprisonment. அது வந்து உள்ள சிறைப்படுத்தப்படுற ஒரு இடம். உள்ள சிறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அதே மாதிரி அது ஒரு பாதுகாப்பு கூட. வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. பைபிள்ல 12 ஸ்பை தூது பார்க்கறதுக்காக போவாங்க. தேனும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? தேனும் பாலும் ஊடுற தேசத்தை வாக்கு கொடுத்தார் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க? அங்க போக முடியாது, அங்க வந்து கோட்டை இருக்குது. கோட்டைனா பெரிய மதில்கள் கட்டியிருக்காங்க, உள்ளுக்குள்ள நம்மளால போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குதா? அப்ப அந்த காலத்துல அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட், இந்த அரண் அப்படின்னா என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல எதுக்கு பவுல் இந்த அரண், இந்த கோட்டை, ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு? ஏன்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இங்க போரை பத்தி பேசுறாரு. நம்மளுடைய எண்ணங்கள்ல வர போர், இந்த உலகத்துல இருக்கிற போர் ஆவிக்குரிய போர், அது பிசிக்கலான போர் கிடையாது. இந்த போர்ல இந்த மதில்களை, இந்த அரண்களை, இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட அழிக்கிறதுக்கு நமக்கு ஆயுதம் கொடுத்திருக்காரு. ஸ்பிரிச்சுவலா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு கொடுத்த ஆயுதங்கள் மூலமாக அரண்களை தகர்த்து எரிவோம் இருக்குதுல்ல. அப்போ இந்த அரண்களை அழிக்கணும் இருக்குது இந்த வசனம். ஒரு அரண் எப்படி கட்டப்படும் அப்படின்னா, பிரிக் ஆஃப்டர் பிரிக், கல்லுக்கு மேல கல் இல்லையா? பெரிய பாறை அதை உடைச்சி கல்லுக்கு மேல கல், அப்படிதான் ஒரு பெரிய அரண் பிரிக் ஆஃப்டர் பிரிக் கட்டப்படும். ஆனா இந்த வசனம் சொல்றது நம்மளுடைய மைண்ட்ல கட்டப்படுற, நம்மளுடைய எண்ணங்கள்ல கட்டப்படுற அரண், மதில், ஸ்ட்ராங் ஹோல்ட். எப்படி சாத்தான், நான் சாத்தான் சொன்னாலே, சேட்டன் சொன்னாலே ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஒரு குரூப் சொல்லுவாங்க சாத்தான் ஒண்ணுமே கிடையாது, பேய் ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு குரூப் எதுக்கு எடுத்தாலும் பேய் தான். நடந்தா பேய், உட்காந்தா பேய், ஓடினா பேய். இன்னைக்கு சாத்தான் சொல்ல பண்ணிட்டான், இன்னைக்கு எனக்கு வர முடியல, இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு. எது நடந்தாலும் சரி, யாருக்கு தடையிருக்கா?
இங்க அப்படி கிடையாதா? இங்கேயும் அதே தானா? வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா, காடி ஸ்டார்ட் ஆகலன்னா சாத்தான் தொல்லை பண்றான். சோதனை நிறைய. எந்த தடங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சாத்தான் சோதிக்கிறான். அப்ப ஏன் கேள்வி என்னன்னா, அப்ப கடவுள் என்னதான் பண்றாரு? சாத்தான் தான் செயல்படுறாங்க. இந்த பிகினிங் கார்டன் ஆஃப் ஈடன்ல சாத்தான் ஆதாமை இப்படி கொண்டானா, இல்லைன்னா வார்த்தைகள் மூலமா எண்ணங்களை கொடுத்தாங்க. ஏன்னா அவனுடைய ஆயுதமே என்ன தெரியுமா? இங்கே அட்டாக் பண்றதுதான். அது எப்படி? பொய் சொல்றது மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, எண்ணங்கள் கொடுக்கறது மூலமா. அன்னைக்கு பாம்பு மூலமா பேசலாம், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மூலம் பேசலாம். மொபைல் மூலமா பேசலாம், டிவி மூலமா பேசலாம், நண்பர்கள் மூலமா பேசலாம். ஆனா அவன் எங்க தாக்குறான்? நம்மள எண்ணங்கள்ல தாக்குறான். இங்க வரலாம் அந்த வசனத்துக்கு மறுபடியும். ஆனா அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 4:4, இது 10வது அதிகாரம்ல, அதுக்கு முன்னாடி 4வது அதிகாரம் 4வது வசனம். இவ்வுலகின் தெய்வம் இவ்வுலகின் தெய்வம் யாரு? அற்புத வாசிக்காதீங்க என்ன? இவ்வுலகின் தெய்வம் யாரு? இந்த உலகத்தின் கடவுள் யாரு? ஓகே, அது ஃபுல்லா வாசிச்சோம். இப்போ சொல்லுங்க வாசி. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. இப்ப யார் சொல்லுங்க? இந்த உலகின் தெய்வம் யாரு? வாசிங்க மறுபடியும். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. நம்பிக்கை இல்லாத ஆண்டவர் கண்ணை குருடாக்கிட்டாரா? இந்த உலகத்தின் கடவுளுடைய வெளிச்சத்தை காணாதவாறு நம்மளுடைய அறிவு கண்களை குருடாக்கியிருக்கிறாரு. அப்ப அது யாரு? நிறைய பேர் ஏன் நாமன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா கடவுள் தான் கடவுள் இல்ல. ஆனா இந்த பூமியை அவர் படைத்து இந்த பூமிக்கு யாருக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு? யாருக்கிட்ட? மனுஷங்கிட்ட. திருப்பாடல் 115:16 வசனம் வாசிங்க. விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்டலத்தையோ அவர் மாநிலத்துக்கு. இங்கிலீஷ்ல எப்படி வரும்? Heavens belong to God, but earth he has given to human being. அப்படி இருக்கா? அப்படி heaven belongs to God, but the earth he has given to human being. அப்ப விண்ணகம் யாருக்குரியது? இந்த பூமி யாருக்குரியது? அப்படி பார்த்தா நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். இந்த உலகத்தின் கடவுள் மனுஷன். ஆனாலும் அது கரெக்ட் கிடையாது. ஓகே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சாரு? பரலோகத்துல இருக்கிற பிதாவே, உங்களுடைய நாமம் மனுஷப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருக. அப்ப இந்த உலகத்துல யார் ராஜ்யம் நடக்குது? யார் ராஜ்யம் நடக்குது? இப்போ என்ன குழப்பம்னா, சாத்தானா மனுஷனான்றதான் குழப்பம். கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன குழப்பம்னா, இந்த உலகத்தின் கடவுள் மனுஷனா சாத்தானா? யாரு மனுஷனா சாத்தானா? இந்த உலகத்தின் அதிபதி யார சொல்வாரு? சாத்தானா தான் சொல்றாரு இல்லையா? ஓகே. ஆனா ஆரம்பத்துல கடவுள் இந்த அதிகாரத்தை சாத்தானுக்கு, முதல்ல சாத்தானே கடவுள் படைக்கல, அவர் ஒரு தூதரை தான் படைச்சார். அந்த தூதர் கடவுளை எதிர்த்து வந்தான். தன்னே கடவுளோட உயர்த்தணும், தன்னை பெருமைக்குள்ள உள்ளாங்க. சரியா? இப்போ கடவுள் மனிதரை தன்னை போல தன்னுடைய சாயல்ல படைச்சிருக்காரு. தொடக்கம் 1:26 வாசிக்க வேண்டாம், அது சொல்லுது. நம்மள என்ன செஞ்சிருக்காரா? தன்னுடைய சாயல்ல படைத்து இந்த உலகத்தை மனிதர் ஆள்வாராக சொன்னார். God created man in his image and likeness, and God said, let them have dominion. அப்படி சொன்னார். ஆனா சாத்தான் என்ன பார்க்கறான் தெரியுமா? அவனுக்கு தான் என்ன வேணும்? கடவுள் மாதிரி இருக்கணும். ஆனா கடவுள் மாதிரி யாரை படைச்சாரு? நம்மளை படைச்சாரு. அப்போ இந்த மனுஷன் கிட்ட என்ன இருக்கோ அது யாருக்கு வேணும்? சாத்தான். அவன் யாரை வெறுக்கிறான்? கடவுளை வெறுக்கிறான். கடவுள் நேசிக்கிற நம்மளையும் வெறுக்கிறான். ஆனா இந்த மனுஷன் என்ன
செய்ய முடியாது, அழிக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. ஆனா பைபிள் சொல்லுது சாத்தான் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் வந்திருக்கிறான் இல்லையா? ஆனா எப்படி இந்த மனுஷனை கொல்றது? ஏன்னா அவனை கொல்ல முடியாது, அவனை தான் தொட முடியாது, அவனை தான் ஆண்டவர் பாதுகாத்துருக்காரு. அப்போ என்ன 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 ஆயுதத்தை அவன் பயன்படுத்துறான்னா சூழ்ச்சின்ற ஆயுதத்தை பயன்படுத்துறான், சூழ்ச்சின்ற ஆயுதத்தை பயன்படுத்துறான், பொய்ன்ற ஆயுதத்தை பயன்படுத்துறான். அப்போ அவங்கள நான் கொல்ல முடியாது, ஆனா அவங்கள என்ன செய்யலாம்? அவங்கள ஏமாற்றலாம், அவங்கள டிசீவ் பண்ணலாம். இங்கிலீஷ்ல அது டிசப்ஷன்னா ஒரு பொய்யையே உள்ள மாதிரி நம்ம கொடுக்குறது. அதுதான் இந்த போரை, அதுதான் இந்த போராட்டம். அதனாலதான் சாத்தான் வந்து என்ன சொல்றான்? வார்த்தைகளை என்னைக்கு ஒரு கடவுள் சொன்னாரா? இன்னைக்கும் அதேதான் கடவுள் சொன்னாரா? உண்மையாவே அவன் நேசிக்கிறாரா? உண்மையாவே அவரை பாதுகாக்கிறாரா? உண்மையாவே அவருடைய காய்கறி குணம் இல்லையா? அவர் என்னெல்லாம் இறைவாக்கி சொல்லியிருக்காரோ அது சத்தியம், அது உண்மை. அதற்கு முரணா பொய்யை கொண்டு வந்து நம்ம நம்ப வைக்கிறது. அதனாலதான் இந்த கடவுள், இந்த உலகத்தின் கடவுள் நம்மளுடைய அறிவு கண்களை, இங்கிலீஷ்ல the mind, he has blinded our mind இருக்குது, கண்ணு இல்லை மைண்ட் இருக்கு, எண்ணம், அறிவு கண்களை, நம்மளுடைய எண்ணங்களை அவன் குருடாக்கியிருக்கான் அப்படின்னு. ஆனா கடவுள் மனுஷனை தானே அதிகாரம் கொடுத்தாரு, மனுஷனை தானே ஆலோசனாரு. எப்படி சாத்தானுக்கு இந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா, ரோமியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். எதற்கு நீங்கள் அடிமைகளாக, எதற்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள். அப்போ யாரு நான் கீழ்படியணும், ஒபே பண்றணும், அவங்களுக்கு நான் அடிமையாகும், அவங்க எனக்கு யாராயிருவாங்க? எஜமானம் ஆயிடுவாங்க. நான் யாரு? அப்போ சேட்டன் கிட்ட நான் என்கிட்ட ஒரு பொய் சொல்றான், ஒரு வார்த்தையை சொல்றான், ஒரு சிந்தனையை சொல்றான்னா அதை நான் கீழ்படிச்சேன்னா அவன் எனக்கு என்ன ஆயிடுவான்? பாஸ் ஆயிடுவான். நான் அவனுக்கு என்ன ஆயிடுவேன்? அடிமையாயிடுவேன். சாத்தான் என்ன பண்றான்னா ஒரு பொய்யை கொண்டு வரான். அந்த பொய்யை நான் பெறும் பொழுது அந்த பொய்யை எந்த செய்றேன்? அதை மறுபடியும் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நபர் மேபி அவங்க ரொம்ப மேபி அவங்களுக்கு 7 வயசோ 8 வயசோ சின்ன பொண்ணு, யாரும் ரொம்ப அவங்களை காயப்படுத்திட்டாங்க, ஏதோ காயப்படுற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டான். இது நடந்தது எதற்கு அடிமைகளா? இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. ஆனா அப்போ நடந்த விஷயம் இப்போ ஒரு ஞாபகம் இருக்கு. என்ன அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க, என்ன எப்படி காயப்படுத்தாங்க இருக்குமா? ஓகே, நான் என்னுடைய சாட்சி சொல்றேன். நான் சின்ன வயசுல எனக்கு படிப்பு ஒழுங்காக வராது, எழுதவும் வராது, வாசிக்கவும் ஒழுங்காக வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் படித்தேன். நான் ஸ்கூல் போன உடனே டீச்சர் எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஸ்லோ கோச். ஏன்னா போர்டில் ஏதாவது எழுதி போட்டாங்கன்னா நான் ஒரு லைன் எழுதுறதுக்கு முன்னாடி அங்கே எழுதி அழிச்சு அடுத்தது எழுதி போட்டுப்பேன். என் நோட் புக்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஸ்லோ கோச். அதுக்கப்புறம் நிறைய பேர்கள் வந்துச்சு, முட்டாள், ஃபூல், ஸ்லோ லேர்னர், மக்கு, இப்படி நிறைய பேர் வந்துச்சு. பலவீனம், எனக்கு நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. சரி, படிப்பு தான் வராதுன்னு பார்த்தா பாடவும் வராது, ஆடவும் வராது, வரையவும் வராது, ஸ்போர்ட்ஸும் வராது, எல்லாத்தையும் முட்டை. ஆனா கடவுளை நம்பி படைச்சாரா? என்ன முட்டாள படைச்சாரா? எங்க டீச்சரோ இல்லை என்னுடைய உறவினர்களோ என்ன முட்டாள், எஸ்பெஷலி அந்த ஸ்லோ கோச்சுன்ற வார்த்தை இருக்குது, அது எனக்குள்ள நல்லா போய் பதிஞ்சிச்சு. நான் ஒரு ஸ்லோ கோச். இந்த வார்த்தை ஒரு தடவை நான் கேட்டேனா இல்லை பல தடவை கேட்டேனா? நான் அந்த வார்த்தையை எப்பெல்லாம் கேட்டு அதையே தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். பொதுவாக
ராத்திரி வரை நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திப்போம் இல்லை? நம்மளுடைய பெற்றோர்களோ, நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நிறைய பேரை பார்ப்போம் இல்லை? அது நிறைய பேர் நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க. சில பேர் நம்ம கிட்ட அன்பா பேச மாட்டாங்க. ஆனா காலையிலிருந்து நல்லாதான் நாள் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு யாரோ வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி என்கிட்ட பேசினாங்க. பேசுறதை விட நான் ஒரு பார்வை பார்த்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. காலையிலிருந்து நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் மறந்து போயிடும். அந்த ஒரு விஷயம் தான் என்ன ஆகும், டேப் ரெக்கார்டர் மாதிரி உள்ள போட்டு ஓடுன்னு ஓடிட்டே. கரெக்டா? நைட்டு தூங்கும் நல்ல விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை பார்க்கறது சந்தோஷம், நம்ம கிட்ட அன்பா பேசுற வார்த்தை என்ன ஆகும், புளி தோண்டி பதச்சாச்சு, அதெல்லாம் மறந்து போயிடும். ஆனா அந்த ஒரு வார்த்தை, அந்த அந்த ஹர்ட்ஃபுல்லா, அந்த கோபமா பேசுற அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுமா அதுக்கு பேர் தான் பொய். பொய் என்ன தெரியுமா? இறை வார்த்தை உண்மை, இறை வார்த்தைக்கு முரணான வார்த்தை என்னது? பொய். இறை வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு இருக்குது இல்லை? ஐ வில் நாட் லீவ் யூ நார் ஐ வில் forsake you. அந்த பொய் என்னமா சொல்லுது? உன்னை யாருமே அன்பு செய்யல, உனக்கு யாருமே இல்லை, உன் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கல. சரியா இல்லையா? இப்போ இது ஏன் போய், ஏன்னா கடவுள் என்ன சொல்லிட்டாரு, அவர் என்ன கைவிட மாட்டேன், என்னோட இருக்கிறார் சொல்றாரு. தோட்டத்தையும், அந்த ஏதேன் தோட்டத்தையும் அதான் நடந்துச்சு. இந்த கனியை புசித்தால் நீ மறித்து விடுவான்னு சொன்னாரு. கடவுள் எப்படி படைச்சார்னா, மனுஷனை அவருடைய சாயல்ல படைச்சாரு சொன்னார். சாத்தா என்ன சொன்னா, இல்லையே இந்த கனியை சாப்பிட்டா உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ மறிக்க மாட்டேன், இந்த கனியை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ. அப்போ ஆனா அந்த பொய்யை எப்படி கொடுக்குறான்? பொய்ன்ற மாதிரி கொடுக்கல, நான் உனக்கு நன்மை செய்யற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, உனக்கு உதவி செய்யற மாதிரி எண்ணங்களை கொடுக்குறான். டிசீவ், அதுக்கு டிசப்ஷன். அந்த பொய்யை நம்ம பெறும் பொழுது அந்த பொய்யை மறுபடியும் ஓட்டுறோம்ல, எப்படி அது ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த அரண் இருக்கு இல்லையா, ஒரு செங்கலுக்கு மேல இன்னொரு செங்கலுக்கு மேல இன்னொரு செங்கல் கட்டுறோம்ல, அதே மாதிரிதான் ஒரு பொய்க்கு மேல இன்னொரு பொய்க்கு பெறும் பொழுது அது நம்மளுடைய மனசுல என்னவாயிடுது, ஒரு பெரிய அரணா, ஒரு பெரிய மதிலா, ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா. அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்மளுடைய போரானது இந்த உலகத்துக்கு ஏற்ற போர் கிடையாது. ஆனா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அரண்களை அழிக்கக்கூடியது, நிர்மூலமாக்கக்கூடியது. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை டிஸ்ட்ராய் பண்ற ஆயுதங்களை கடவுள் கொடுத்திருக்காரு. இது என்ன ஸ்ட்ராங் ஹோல்ட்னா, இது சாத்தான் அழிக்கிறது கிடையாது, நம்ம மனசுல கட்டியிருக்கிறோம்ல இந்த பொய்ன்ற அந்த அரண்களை அழிக்கிற ஆயுதங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிறைய அரண்களை கட்டியிருக்கிறோம், நிறைய ஸ்ட்ராங் ஹோல்டை கட்டியிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையே யார் கண்ட்ரோல் பண்றா தெரியுமா? நம்ம கண்ட்ரோல் பண்ணல, நம்ம கட்டி வச்சிருக்கோமே இந்த அரண்கள், இந்த மதில்கள், இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். அதனாலதான் நான் என்ன செய்யணும்னு விரும்புறேனோ அதை செய்ய முடியல, நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படணும் அப்படி வாழ முடியல. என்னை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, என்னை எது ஆளுகை பண்ணுதுன்னா, என்னை எது ஆட்சி பண்ணுதுன்னா, இந்த அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட் ஹேஸ் a strong hold on my life. நானும் அப்படிதான் நிறைய அரண்கள் கட்டி வச்சிருக்கேன். அந்த அரண்கள் என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா, நான் பார்த்தேன், நான் முட்டாளாக தான் இருந்தேன். நான் ஸ்லோ கோச்சிங் பார்த்தேன், நான் ஸ்லோ கோச்சு தான் இருந்தேன். நான் அவங்ககிட்ட போன மாதம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்குமா? Unless you eat every day the same breakfast. ஞாபகம் இருக்காதுல்ல? ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க, யாரும் எனக்கு பிடிக்காதவங்க என்ன சொன்னாங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ ஞாபகம் இருக்குமா? அப்படியே ஞாபகம் இருக்கணும், அப்படியே நடிச்சு கூட காட்டுவேன். அவங்க எப்படி என்கிட்ட பேசினாங்க, என்னை எப்படி நடத்தினாங்க, என்னை எப்படி காயப்படுத்தினாங்க, ஞாபகம் இருக்கும் தானே?
10 வருஷத்துக்கு முன்னாடி காயப்படுத்துறது இப்போ ஞாபகம் இருக்கும். போன மாசம் நடந்த என்ன சாப்பிட்டேன்றது ஞாபகம் இருக்காது. போன மாசம் விடுங்க, நேற்று என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ என்னை தவறா நடத்திட்டாங்க, என்னை கோபமா பேசினாங்க, என்னை காயப்படுத்தினாங்க, எனக்கு துரோகம் பண்ணாங்கன்றது 15 வருஷம் இல்லை 40 வருஷம் இருக்கும். ஆனா ஞாபகம் இருக்கும். அப்படியே இன்னைக்கு நடந்தது மாதிரி ஞாபகம் இருக்கும். அதை யோசித்து பார்த்தா அவ்வளோ காயமா இருக்கும். ஏன் தெரியுமா? அது அரணா ஆயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு ஏன் எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் இல்லை? எத்தனையோ பேர் முகத்தை பார்க்குறோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்குறோம், எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம். ஆனால் எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் இல்லையே. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமும் நமக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் என்ன தெரியுமா? அரண்களா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை ஆட்டி படைக்குது. இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா அது கடந்த காலம். ஆனா அந்த கடந்த காலம் நம்மளுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதான் பவுல் அழகா சொல்லுவாரு பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, I forget the things in the past அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாசிங்களேன் அந்த வசனத்தை. Philippians 3 verse number 13. அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? ஒன்று மட்டும் செய்கிறேன். என்ன செய்யறானா? கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண் முன்னே கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். பவுல் என்ன சொல்றாரு? முடிஞ்சதை மறந்து என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஓடுறேன்னு சொல்றேன். பழச கடந்ததை மறந்துட்டாங்க. ஒருவேளை பவுலுக்கு ஞாபகம் வருதியோ? பழச என்ன செஞ்சுட்டாரா? He forgot the past. அப்படி பார்த்தா உண்மையாவே அவர் பழச மறந்துட்டாருன்னா, பவுலே நிறைய இடங்கள்ல கொரிந்தியர்ல நிறைய இடங்கள்ல சொல்லுவாரு, நான் என்ன செஞ்சேன்? I persecuted the church சொல்லுவாரு. நான் சர்ச்சை பர்சிக்யூட் என்ன சொல்றீங்க? துன்பப்படுத்தினேன். கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, செயின்ஸுக்கு புனிதர்கள் என்ன செஞ்சாரு? கொலை பண்ணாங்க. அதை அவர் மறந்துட்டாரா? எப்படி இருக்கும்? அவர் கொலை பண்ணவங்க ஸ்டீஃபன் இறந்து போனது காரணம், மாட்டுக்கானது காரணம் யார் தெரியுமா? பவுல் தான். அவர் சவுலா இருக்கும்போது. இப்போ அவர் மனம் மாறிட்டாரு. அவர் திரும்பி உயிரில் கொண்டு வர முடியுமா? அவர் பண்ண தப்பை சரி பண்ண முடியுமா? அப்ப அந்த குற்றம் உள்ள இருக்குமா? இருக்கணும்ல. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? நான் கடந்ததை பழச என்ன செஞ்சுட்டேன்? பாஸ்ட மறந்துட்டேன். எப்படி அவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்தவர்களை அடிச்சு அவங்கள துன்பப்படுத்தின ஒருத்தர், செயின்ஸை கொலை பண்ண ஒருத்தர், எப்படி நான் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்து நான் முன்னாடி என்னுடைய நோக்கத்தை பார்த்து என்னுடைய பர்பஸை பார்த்து நான் செல்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்படி அவர் சொன்னார்னா உண்மையாவே அவர் பழச மறந்துட்டாரா? அவருக்கு ஞாபகம் இருந்தா? ஞாபகம் இருக்கு போய் தான் I persecuted the church சொன்னார். அப்படின்னா அவருக்கு ஞாபகம் இருக்குது, இல்லாம கிடையாது. அவருக்கு ஞாபகம் இருக்குதுன்னா அப்புறம் எப்படி ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு? ஒரு பக்கம் பழச சொல்றாரு, இன்னொரு பக்கம் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. போய் சொல்றாரோ? இறை வாழ்க்கையை பொறுத்தவரை பழச மறக்கிறதுன்றது உலகம் பழச மறக்கிறதுன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். பழச மறக்கிறது அப்படின்னா என்னுடைய கடந்த காலத்துல என்னுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயம் என்னுடைய நிகழ்காலத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய பிரசன்ட்டையும் என்னுடைய ஃபியூச்சரையும் தாக்கம் கிடையாது. பவுல் எப்படி இருந்தாரா? சவுலாக இருந்தாராம். பவுல் எப்படி இருந்தாரா? சவுலாக இருந்தாராம். பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த சவுல் கிறிஸ்து மரித்த போது சிலுவையில் அந்த சவுலும் கிறிஸ்துவோடு மரித்து விட்டார். அந்த பழைய மனிதர்
கிறிஸ்துவோடு மரித்துட்டார். நான் யார்? இப்போ புதிய மனிதரா இருக்கிறேன். நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். சரி, ரோமையர் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வாசிங்க. அப்படியானால் என்ன சொல்வோம்? அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் விழுந்திருக்கலாமா? அருள்னா கிரேஸ், கிருபை. அருள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதுக்காக நம்ம பாவத்தில் வாழ முடியுமா? அப்புறம் ஒருபோதும் கூடாது. 5வது வசனம் வாசி. ஒருபோதும் கூடாது. 2வது, பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? திருமொழியினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது. அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம். அர்த்தம் என்ன? அர்த்தம், அவர் மரிக்கும் பொழுது நானும் அவரோடு மரித்தேன். அப்புறம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இறந்த கிறிஸ்துவை மாற்றி மிகுந்த தந்தை உயிர்த்தெழ செய்தார். இறந்த கிறிஸ்துவை தந்தை என்ன செஞ்சாரா? உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறே நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அப்போ கிறிஸ்து மரித்த போது அவரோடு நாம அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் உயிர்த்த போது நாமும் புது வாழ்வை பெற்றோம். பவுல் சவுலாக இருந்தார். சவுலாக இருக்கும்போது என்ன செஞ்சாரு? பாவம் பண்ணாரு, துன்பப்படுத்தினாரு, கொலை பண்ணாரு. ஆனா எப்பவும் இயேசு கிறிஸ்துவை அவர் என்கவுண்டர் பண்ணாரோ, அப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்மளோட கடவுளா ஏற்றுட்டாரோ, அப்ப என்ன ஆனாரு? கிறிஸ்துவோடு அவரும் இணைந்தார், அவரோடு மரித்தார். ஆனால் கிறிஸ்து எப்படி கடவுள் உயிர்த்தாரோ அது போல அவரும் புது வாழ்வை பெற்றுக்கொண்டார். அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பழைய சாவு சிலுவையில் கிறிஸ்துவோடு மரிக்கப்பட்டு இன்னைக்கு நான் பெற்றிருக்கிற புதிய வாழ்வு, கிறிஸ்துவின் வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு புதிய மனிதன். I am a new creature. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர் பழையன கழிந்து புதியவனை புகுந்தனன் இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்குன்னா, anyone who is in Christ is a new creature. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க யாரா? ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய படைப்பு. Anyone who is in Christ is a new creature. All things are passed away. பழையன போயிடுச்சு, புதியன வந்துடுச்சு. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன. பழசு என்ன ஆயிடுச்சா? பழசு போயிடுச்சா, புதியன புகுந்து புகுந்தன அன்பு. 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று கிறிஸ்து மரித்த போது நம்ம கிறிஸ்துவோடு மரித்தோம், கிறிஸ்து உயிர்த்த போது கிறிஸ்துவோடு உயிர்த்தோம். 2வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பழையவைகள் கலைந்து நம்ம புதிய படைப்பா இருக்கிறோமா? We are a new creature. நம்ம ஒரு புதிய சிருஷ்டியா, புதிய படைப்பா இருக்கிறோம். இதை புரியணும்னா நம்ம இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கணும். அங்கே போகணும்னா எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே, நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம 3ஆ இருக்கிறோமா? ஆவி, ஆத்மா, சரீரம். எப்படி இருக்கிறோம்? ஸ்பிரிட், சோல், பாடி. தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் இருக்குது, 2 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுது, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல், பாடி.
இந்த உலகத்துல சைக்காலஜி இல்லைன்னா மனசு சம்பந்தமா இருக்கிறவங்க வந்து வெறும் பாடி அண்ட் சோல் மட்டும்தான் நம்புவாங்க. உடலையும் ஆன்மா மட்டும்தான் நம்புவாங்க, ஆவியை நம்ப மாட்டாங்க. ஆனா நமக்கு நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய மனது மட்டும் கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை எங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம ஆவிக்குள்ள. கடவுள் மனிதன் படைச்சாரா? ஆதாம படைச்சாரா? படைச்சாரு. எப்படி படைச்சாரு? அவருடைய சாயல்ல படைச்சாரு. அப்ப கண்ணு அவர் மாதிரி, மூக்கு அவர் மாதிரி, வாய் அவர் மாதிரியா? அப்ப என் மூக்கு மாதிரி கடவுளுக்கா, உங்க மூக்கு மாதிரி கடவுளுக்கா? அவருடைய சாயல்ல படைத்தார் அப்படின்னா நம்மளுடைய ஆவியில அவருடைய சாயல்ல படைத்தார். God is a spirit. We are also a spirit. Satan is a spirit. Angels are spirit. தூதர்கள் ஆவியானவர், கடவுள் ஆவியானவர், சாத்தானும் ஆவியானவர், நம்மளும் ஆவியானவர் தான். ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழ்வோம்னா நமக்கு ஒரு உடல் தேவை. உதாரணத்துக்கு ஏன் ஒரு நபர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வராருன்னு சொல்லுவோம், உள்ள வந்தா ஏன் வராருன்னு சொல்லுவோம். ஏன் செத்ததுக்கு அப்புறம் ஏன் வராருன்னு சொல்லுவோமா? ஏன் உடைய உடல் வருதுன்னு சொல்லுவோமா? ஏன் வருதுன்னு சொல்லுவோமா? ஏன் உடைய பாடி வருதுன்னு சொல்லுவோமா? ஏன் உடைய பாடி வருதுன்னு சொல்லுவோம். அப்ப ஏன் யாருடைய பேரு? உடலுடைய பேரா, ஆவியுடைய பேரா? ஓகே, நீங்க கவனிக்க நினைக்கிறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன் இந்த இப்போ சர்ச்சுக்குள்ள வர வச்சுக்கோங்களேன். உள்ள வரும்போது ஏவுடைய உடல் வருது சொல்லுவீங்களா, ஏ வரான்னு சொல்லுவீங்களா? அதே இது அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பாடியை கொண்டு வராங்க. அப்ப ஏன் உள்ள வரான்னு சொல்லுவீங்களா, ஏவோட பாடி கொண்டு வரான்னு சொல்லுவீங்களா? அப்போ ஏன்றது உடலுக்குள்ள பேரா, ஆவிக்குள்ள பேரா? அந்த நபர் ஒரு ஆவி, இஸ் a spirit. அந்த ஆவி எங்க இருக்குது? இந்த உடலுக்குள்ள வசிக்குது. எப்போ இந்த ஆவி பிரியுதோ அப்போ இந்த உடல் செயல்படாது. அப்ப நம்ம யாரு? ஆவி. கடவுளே இந்த பூமிக்கு வரணும்னா ஒரு உடம்பு இல்லாம வர முடியாது. அதனாலதான் அன்னை மரியாள் கடவுளுடைய சித்தத்துக்கு ஆமான்னு சொன்னதுனாலதான் அவங்களுடைய கர்ப்பம் மூலமா இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடிஞ்சது. அதனாலதான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு அவரோடு இருந்தது, அவரே வாக்கா இருந்தார், வாக்கு மனு உருவானார். எப்படி இந்த வார்த்தை மனுஷனானது? ஏன்னா அன்னை மரியாள் அந்த வார்த்தையை பெற்று கர்ப்பமானார். அந்த வார்த்தை தான் மனு உருவானார். The word became flesh. அப்போ கடவுள் ஆவியானவர். ஆனா கடவுளே இந்த உலகத்துக்கு மனுஷனா வரணும்னா என்ன தேவை? உடல் தேவை. உடல் இல்லாம இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்ன இல்லை? அத்தாரிட்டி இல்லை, அதிகாரம் இல்லை. முதல்ல போதும் தெரியுமா? விண்ணுலகம் கடவுளுக்குரியது, பூமியும் மனுஷனுக்குரியது. இந்த பூமியில ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு என்ன தேவை? ஒரு உடல் தேவை. ஆனா சாத்தானுக்கு என்ன இல்லை? உடல் இல்லை. அப்போ கடவுளுக்கும் இந்த உலகத்துல செயல்படணும்னா ஒரு உடல் தேவை, சாத்தானுக்கும் இந்த உலகத்துல செயல்படணும்னா ஒரு உடல் தேவை. புரியுதா? அப்போ கடவுள் வந்து சாத்தான் திருடன் போல வந்தார், ஆனா கடவுள் திருடன் போல வரல. சாத்தான் எப்படி வந்தா? அவனுக்கு உடல் இல்லை. எப்படி உடலை பெற்றுக்கொண்டான்? பொய் சொன்னா. அவங்க பொய்யை நம்பும் போது அந்த அவங்க அடிமை ஆயிட்டாங்க. இவன் என்ன ஆயிட்டான்? எஜமானன் ஆயிட்டான். அப்படிதான் என்ன செஞ்சான்? அவன் மனுஷனுடைய உடலை பயன்படுத்தினான். ஆனா கடவுள் எப்படி மனுஷனா வந்தாரு? அவரு நம்மள மாதிரி ஒரு மனுஷனா பிறந்து வந்தார். வாக்கு மனிதனாக. எனக்கு 3 பேர் வேணும்னு நினைக்கிறேன் இது எக்ஸ்பிளைன் பண்றது. யாராவது 3 பேர் இங்க வர முடியுமா? ஆனா இங்க வராம கேமரால வருவீங்க, அது ஓகேனா வாங்க. ஓகேல தான் வருவீங்க. 3 பேர். யாராவது 3 பேர்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். இது உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படிதான் இருக்கணும் கிடையாது. ஒரு ஒன்லி போய் அண்டர்ஸ்டாண்ட். ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ கடவுள் மனுஷனை எப்படி படைச்சாரு? தன்னுடைய சாயல்ல, தன்னுடைய தோற்றத்துல, தன்னுடைய ரூபத்துல படைச்சாரு. கரெக்டா? தன்னுடைய சாயலையும் ரூபத்திலையும் தோற்றத்திலையும் எங்க படைச்சாருன்னா ஆவியில படைச்சாரு. ஓகே, அவருடைய மூச்சு கொடுத்தாரு இல்லையா? ஆவியை கொடுத்தார். அப்படிதான் இந்த உடல் எப்படி பெற்றுச்சு? உயிர் பெற்றுச்சு. கடவுள் மனிதனோடு எப்படி இணைந்திருந்தார்னா, அதனால வசனம் சொல்லுது, the true worshippers, கடவுளை ஆராதிக்கிறவங்க ஆவியிலும் உண்மையிலும்
வர்ஷிப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. கடவுள் மனிதரோடு எப்படி இணைந்திருந்தார்னா தன்னுடைய ஆவியில இணைந்திருந்தார். எனக்கு உடல்னா என்ன தெரியும்? என் உடல் தொட முடியுமா? முடியும். தொட முடியும். உணர முடியுமா? உணர முடியும். என்னுடைய ஆன்மாவை தொட முடியுமா? உணர முடியுமா? வார்த்தை மூலமா தொட முடியும். என்னுடைய ஆன்மாலதான் என்னுடைய உணர்வு இருக்குது, என்னுடைய உணர்ச்சிகள் இருக்குது, என்னுடைய ஃபீலிங்ஸ் இருக்குது. இதெல்லாமே என்னுடைய திங்கிங், நான் தீர்மானம் பண்றது, தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் தான் என்னுடைய ஆன்மால. நான் கோபமா சொன்னா ஒருத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நான் ஏதாவது ஜோக்கா சொன்னா சிரிப்பீங்க இல்ல? அப்போ வார்த்தைகள் மூலமா என்ன செய்ய முடியும்? வேர்ட்ஸ் கேன் பெனிட்ரேட் யுவர் சோல். ஆனா இந்த ஆவி இருக்கு இல்லையா, இதுக்கு டைரக்டா கனெக்ஷன் கிடையாது. இப்போ கடவுள் மனிதரோடு இணைந்து எங்க இருந்தார்னா ஆவியில தான் இணைந்து இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? I have come to give you life. நான் உனக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கேன் சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷன் செத்து போயிருந்தானா? ஓகே, நான் இன்னும் உதாரணம் சொல்றேன், அது உங்களுக்கு புரியும். ஆதாம் கிட்ட இந்த கனியை நீ என்னைக்கு புசிக்கிறியோ அன்னைக்கு நீ மறிப்பாய்ன்னு சொன்னாரா? ஆதாம் அந்த கனியை புசிச்சானா? சாப்பிட்டானா? மறிச்சானா? அப்ப கடவுள் போய் சொன்னாரா? ஓகே, நம்மளை பொறுத்தவரை மரணம்னா இல்லாம போறது. ஆனா இறைவார்த்தையை பொறுத்தவரை மரணம்னா செப்பரேஷன் ஃப்ரம் காட், கடவுளிலிருந்து ஏற்படுகின்ற பிரிவு. கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது கடவுளும் மனிதனும் எப்படி இருந்தாங்க? இணைந்து இருந்தாங்க. எங்க? ஆவியில. மனுஷன் எப்படி கடவுள் படைத்தார் தெரியுமா? எப்படி படைத்தார்னா, அவன் கண்களால சில விஷயங்களை பார்க்கறான், காதுகளால சில விஷயங்களை கேட்கிறான், தன்னுடைய உணர்வுகளால சில விஷயங்களை உணர்றான். கரெக்டா? ஆனா ஆவியானவர் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால கண்களால் பார்க்க முடியாததையும் அவனால பார்க்க முடியும், காதுகளால கேட்க முடியாத கடவுளுடைய குரலையும் மனுஷனால கேட்க முடியும். அப்போ அவன் பார்க்கிற விஷயங்கள் மூலமா அவன் வாழல, ஆனா ஆவியானவர் என்ன செய்றாரு? அவனை வழிநடத்துறாரு. அப்படிதான் கடவுள் மனுஷனை படைச்சார். அதனால விசுவாசம் என்பது கண்களுக்கு புலப்படாததை பற்றின ஐயமற்ற நிலை. கடவுள் மனுஷனை எப்படி படைச்சார் அப்படின்னா, ஓகே, இன்னொரு உதாரணம் சொல்றாங்க புரியறதுக்காக. என்னால கண்ணால நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் இல்ல? ஆனா இந்த கண்ணால என்னால எலக்ட்ரிக்கல் இந்த மொபைல் சிக்னல் பார்க்க முடியுமா? ஆனா அது உண்மையா இருக்குதா? இருக்குது. என் கண்ணால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்க்க முடியுமா? கிருமிகளை பார்க்க முடியுமா? வைரஸ், பாக்டீரியா பார்க்க முடியுமா? ஆனா மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியுமா? முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் ஆவிக்குரிய விஷயம்னு ஒன்று இருக்குது, உலக ரீதியான விஷயம்னு ஒன்று இருக்குது, பிசிக்கல் வேர்ல்டு ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது. என்னால உங்களை பார்க்க முடியும், ஆனா என்னால ஏஞ்சல்ஸை பார்க்க முடியுமா? ஆனா ஏஞ்சல்ஸ் இங்க இருக்காங்களா? எப்படி தெரியும்? ஏன்னா இறைவார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு தூதர்களை பாதுகாப்பு அளிச்சிருக்கேன் சொல்றாரு. அப்போ கண்ணால பார்க்குற விஷயம் ஒன்று இருக்குது, கண்ணால பார்க்க முடியாத விஷயம் ஒன்று இருக்குது. கடவுள் இருக்காரா? கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா உண்மையாக இருக்காரா? இருக்காரு. அப்போ கடவுள் மனுஷனை எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா, அவனுடைய ஐம்புலன்கள் மூலமா, நேச்சுரல் சென்சஸ், பிசிக்கல் சென்சஸ் மூலமா அவனால என்ன செய்ய முடியும்? கண்களால் பார்க்குற விஷயத்த பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ முடியும். எப்படி மனுஷனுக்கு இயற்கையான புலன் இருக்குதோ, ஆவிக்குரிய புலன் இருக்குதோ, அது பிசிக்கல் சென்சஸ் இருக்குதோ, பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, தொடுறது, பிசிக்கல் சென்சஸ் இருக்குதோ, அதே மாதிரி கடவுள் மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் கொடுத்துருக்காரு. அதனாலதான் என்னோட மேய்ப்பருடைய குரலை என் ஆடு கேட்கும் சொல்றாரு இல்லையா? அவருடைய குரலை நம்ம கேட்க முடியும் சொல்றாரு. நாம விசுவாசத்தை நடக்க முடியும். நாம் கண்களால் காண்கின்றவைகள் அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிறோம் சொல்லுது. 2 Corinthians 4:18 சொல்லுது. அப்போ கடவுள் நமக்கு 2 சென்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன்று பிசிக்கல் சென்ஸ், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். பிசிக்கல் சென்ஸ் மூலமா இயற்கையான விஷயங்களை பார்க்க முடியும், உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் மூலமா கண்ணால பார்க்க முடியாத விஷயத்த பார்க்கவும், உணரவும், தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்போ இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த சோல், இந்த சிந்தனை, இந்த திங்கிங், இந்த சூசிங், இந்த ஃபீலிங், இதெல்லாம்
ஒண்ணுல இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வரும், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா, கடவுள்கிட்ட கடவுளுடைய குரல்ல ஆதாம் கேட்கலாம், கடவுள் சொல்றத இவன் பெறான். சிந்தனை என்ன செய்யுது, கண்ணாலே ஒரு சில விஷயங்களை பார்க்கறான். ஆனா எதை தீர்மானம் பண்ணுது, அவன் தான் தீர்மானம் பண்ணான். நான் கடவுள் சொல்றதை கேட்கணுமா, கண்ணால பார்த்ததை நம்பணுமா? உதாரணத்துக்கு ஆபிரகாம் கண்ணால என்ன பார்க்கறாரு, குழந்தை இல்லைன்னு பார்க்கறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, பல தேசங்களுக்கு கூட தந்தையாகணும்னு சொல்றாரு. இந்த ஆன்மா, இந்த மனசு, இந்த சிந்தனை எதை நம்பணும், பார்க்குற விஷயத்தை நம்பணுமா இல்ல இறைவாக்கு சொல்றதை நம்பணுமா? அது எனக்கு தெரியாது, அது நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கணும். இப்போ கடவுளும் மனிதனும் ஆவியில இணைந்து இருக்கிறாங்க, ஒன்றாக இல்லையா? அப்போ மனுஷன் அவனுடைய ஐம்புலன்களை நம்பி the five senses is very limited. அதால இப்போ ஓகே, இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தவங்க திடீர்னு கண் பார்வை போயிடுச்சு வச்சோம். அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, தொட்டு உணராங்க. ஆனா தொட்டு உணர்றதுக்கும் கண்ணால பார்க்க வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்கள் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆனது. ஏன்னா ஐம்புலன்களால கண்ணால பார்க்குற விஷயம், உலக விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஆவிக்குரிய புலனால நம்ம கண்ணால பார்க்க முடியாததையும் பார்க்க முடியும், விசுவாசத்தின் மூலமா. கடவுளுடைய காதால கேட்க முடியாத ஆண்டவருடைய குரலையும் கேட்க முடியும். அப்படிதான் கடவுள் நம்ம என்ன செஞ்சாரு, படைத்தார். அப்போ மனுஷன் கண்ணால பார்க்கறதும் உலக சொல்றதையும் வச்சு வாழல, அது அவனை கண்ட்ரோல் பண்ணல. ஆனா ஆவியானவர் தான் என்ன செஞ்சாரு, அவனுக்கு எல்லாவற்றையும் ஞானத்தையும் கொடுத்தாரு, எல்லா அறிவையும் கொடுத்தாரு. அவனால கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களையும், காதால கேட்க முடியாத விஷயங்களையும் அவன் என்ன செஞ்சான், அறிந்து கொண்டான். அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆவியானவர் நடக்கிற வாழ்க்கையா இருக்கு. ஆனா எப்போ ஆதாம் பாவம் செய்தாரோ, எப்போ கீழ்ப்படிந்தாரோ, ஏசுனாரு, நீ எப்போ இந்த கனியை புசிப்பியோ அப்போ நீ மரிப்பா. எப்போ இந்த கனியை புசிப்பியோ அப்போ நீ மரிப்பா. நீ எப்போ அவன் பாவம் செஞ்சானோ அப்போ மரித்துட்டான்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் என்ன ஆகல, பிரிந்துடுச்சு. ஏன்னா அவனுடைய ஆவிக்குள்ள என்ன வந்துடுச்சு, பாவம் வந்துடுச்சு, பாவ சுபாவம் வந்துடுச்சு. அப்போ பாவம் எங்க இருக்குதோ அங்க கடவுளால வசிக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறேன். லைஃப், ஐ ஹவ் கம் டு கிவ் யூ லைஃப். என்ன லைஃப்? ஆதாம் இழந்து போனா பாத்தீங்களா, அந்த வாழ்வை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இதை நீங்க புரிஞ்சாலே உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறி. இதுதான் அடிப்படை. மனுஷன் கடவுளோடு இணைந்து இல்லாம முதல்ல ஆவியானவர் தான் அவனை செயல்படுத்தினாங்க. இப்போ மரித்துட்டான். என்ன செஞ்சான், இந்த மரணம் என்ன, கடவுளோடு இருக்கிற பிரிவு. இங்க மரித்ததுனால இங்க என்ன வருது, கவலை, பயம், துன்பம். இந்த துன்பம்லாம் முதல்ல இல்லை, இந்த பயம்லாம் முதல்ல இல்லை, இந்த கவலைலாம் முதல்ல இல்லை. இதெல்லாம் மரணத்தின் விளைவா வந்தது. இந்த மரணத்தின் விளைவா இந்த உடல் கடவுள் எப்படி படைத்தார்னா, என்றைக்குமே சாகாத மாதிரி படைத்தார். எப்படி படைத்தாரு? ஏன்னா பாவத்தின் மரணம் தான், பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அப்போ மரணம், உடல் மரணம் அப்படின்றது பாவத்தினால வந்தது. உடல் மரணம் எதனால வந்துச்சு, பாவத்தினால வந்தது. பாவம் இல்லைன்னா மரணமே வந்திருக்காது, மனுஷன் சாகவே மாட்டான். இப்போ முதல் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்படி முதல் ஆதாம் பாவமே இல்லாமல் படைச்சாரோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கன்னியின் மூலமாக, அன்னை மரியாள் மூலமா பிறந்தாங்க, பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள், ஆனா மனுஷனா வந்தாரு. அவருடைய ஆவியில அவர் கடவுளா இருந்தாரு, ஆனா அவருடைய ஆன்மாலையும் அவருடைய உடல்லையும் இருந்தாரு, மனுஷனாக தான் இருந்தாரு. அவரும் உள்ள மாதிரி என்ன மாதிரிதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. மொழி, எல்லா அறிவில் வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார். கடவுளாவே வந்திருந்தாலும் எதுக்கு ஞானத்தில் வளர்ந்தவர் தான் எல்லா ஞானமும் இருக்குமே. இவருக்கு எல்லா ஞானமும் இல்லை. நீங்களும் நானும் எப்படி விசுவாசத்துல தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரிதான் அவரும் விசுவாசத்தின் மூலமாக அவர் தேவகுமாரன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இயேசு கிறிஸ்து முதல் ஆதாம் மாதிரிதான். ஆனா முதல் ஆதாம் சோதிக்கப்படும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு, கீழ்ப்படியாமல் போயிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த மனுஷன் மாதிரி எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் அவர் என்ன செஞ்சாரு, கீழ்ப்படிந்தார். அவர் பாவமே செய்யல. ஆனா
பாவம் செய்யாத அவருக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அவரை சாக முடியாது. அவர் யாருமே கொலை செய்யல, கொலையும் செய்ய முடியாது. அவர் தான் தன் ஆவியை ஒப்படைத்தார். He gave up his spirit. ஏன் தெரியுமா? நம்மளுடைய மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். இதுவரை புரிஞ்சுதா? நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய மரணத்தையும் அவர் சிலுவையில் அதனால்தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இறந்தது போது நானும் அவரோடு இறந்தேன், அவர் உயிர்த்த போது நானும் அவரோடு உயிர்த்தேன். ஓகே, அந்த வசனம் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Romans 5:19 verse. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினால் பலர் பாவிகள் ஆனது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலினால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆவார். ஒருத்தர் கீழ்ப்படியாமல் போனதுனால பலர் என்னலாம்? Because of one man's disobedience, many were made sinners. Made sinners. Commit sin இல்ல, made sin. கால் வலிக்காம ஓகே. ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினால், because of one man's disobedience, many were made sinners. அப்படின்னு அர்த்தம், நான் பாவம் பண்ணதுனால பாவியா இல்ல, நான் பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தேன். I do not become sinner because I commit sin, but I commit sin because I was born with sin nature. இந்த பாவ சுபாவம் எப்போ மனுஷனுக்கு வந்து தெரியுமா? எப்போ வந்துச்சு? எப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போனானோ அப்போ அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. கடவுள்கிட்ட இருந்து பிரிவு வந்தது. அவனுக்குள்ள பாவ சுபாவம் இருக்குது. அவனுக்கிட்ட இருந்து பிறக்கிற எல்லோரும் எப்படி பிறந்தாங்க? பாவ சுபாவத்தோட தான் பிறந்தாங்க. அது 6 மாசம் குழந்தை பாவம் செய்யுமா? செய்யுறாங்க, செய்யாதுன்றாங்க. ஓகே, இங்க எத்தனை அம்மா இருக்காங்க? இனி மதர்ஸ், உங்க குழந்தை 6 மாசமா இருக்கும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தைய தூக்குனா என்ன ஆகும்? அழுமா? ஏன்? போறாம 6 மாசத்துலயே போறாங்க. இந்த குழந்தை எங்க இருந்துச்சு? அம்மா தான் நிறைய நேரம் செலவு பண்றாங்க. அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் பண்றதுக்கு கத்தையே கொடுக்க வேண்டாம், நல்லதுதான் கற்றுக் கொடுக்கணும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க நல்லது பண்றதுதான் கற்றுக்கணும். குட் திங்ஸ் யூ ஹேவ் டு டீச். பாவம் சொல்லி கொடுக்கணும். அது சுபாவம், அது இயல்பு. மனிதர் தன்னுடைய தாயுடைய கருவில், அதான் தாவிஸ், நான் என் தாய் கருவிலே பாவத்துல எங்க அம்மா என்ன கருத்தெடுத்தாங்க சொல்றாரு. அந்த பாவம் எங்க இருந்து வந்துச்சா? இப்பதான் வாசித்தீங்க. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையினால் பலர் பாவிகள் ஆக்கப்பட்டாங்க. Because of one man's disobedience, many were made sinner. அப்போ நம்ம அம்மாவுடைய வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே பாவத்துல தான் பிறந்தோம். யாருமே நான் நல்லாவே சொல்ல முடியாது. நான் இது இயேசு கிறிஸ்து கிட்ட 2 கூட்டம் வந்துச்சு. ஒன்று வந்து பரிசேயர்கள், சர்ச்சு கரெக்டாக போகிறவங்க, சினாதுக்கு கரெக்டாக போகிறவங்க, வார்த்தையை தெரிஞ்சவங்க. இன்னொன்று பாவிகள். எப்பவுமே இயேசு கிறிஸ்து பாவிகளோட பிரச்சனையே கிடையாது. உண்மையாக நீங்க பைபிள் படிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துக்கு இந்த பரிசேயர்கள் கோவம் எப்போ பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன இந்த விபச்சாரிங்க, இந்த டாக்ஸ் கலெக்டர், வரி கட்டு, இவங்களோட சுத்திட்டு இருக்காரு, அவங்களோட சாப்பிட்றாரு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? நீ பொய் சொன்னா, நீ திருடினா, நீ விபச்சாரம் சொன்னா அவனை கல்லெடுத்து கொல்லணும்னு சொல்லுது. எது? மோசடி சட்டம் சொல்லுது. ஆனா இந்த பரிசேயர்கள் நினைக்கிறாங்க, நாங்க நல்லவங்க வாங்குறோம், நாங்க கோயிலுக்கு போறோம், நாங்க விருது செய்து பண்ணிருக்கோம், நாங்க சாபத்தை கீப் பண்றோம், எல்லாம் பண்றோமே, நாங்க பணம், நாங்க டைத்து கொடுக்குறோம், ஏழைகள் கொடுக்குறோம், உபவாசம் இருக்கிறோம், நாங்க நல்லவங்களா வாழ்றோம், இவங்கெல்லாம் பாவிகளா வாழ்றாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, யாருமே நல்லவங்க கிடையாது. அதான் இயேசு சொன்னாரு, நீ நல்லவே நினைக்கிறியா? நீ விபச்சாரம் செய்ய நினைக்கிறியா? நீ விபச்சாரம்னா ஒரு தவறான பிசிக்கல் உறவு இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் நீ விபச்சாரம் பண்ணிட்ட. அப்போ பார்க்கறது பாவம் இல்லை, இருதயத்தில் இச்சை பாவம். நீ கொலை பண்ண நினைக்கிறியா? உன் சகோதரனை நீ
அப்போ அந்த அந்த சகோதரனை வெறுக்கிறது இருக்குல்ல, அந்த இருதயத்துல, அதுதான் பாவம். அது வெளியில வர கொலை ஆக்ஷன். பாவம் எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு. ஏசு என்ன சொல்றாரு? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி பாவிதான். அது பரிசேயர்களா இருந்தாலும் சரி, அது விபச்சாரிகளா இருந்தாலும் சரி, எல்லோரும் இருதயத்துல பாவம் இருக்கு. ஏன்? எல்லோரும் பாவ சுபாவத்துல தான் பிறந்திருக்கும். எல்லோரும் மரித்தவர்களா இருக்கு. அதனாலதான் ஏசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்க, லைஃப் கொடுக்க, உயிர் கொடுக்க வந்தார். அதனால வசனம் சொல்லுது, ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையினால் பலர் பாவியானோம், ஆனா ஒரு மனிதரின் கீழ்ப்படிமையினால் நாம் என்ன இருக்கோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். Because of one man's obedience many were made righteous. அப்படி சொல்லுங்க. ஓகே, அதுக்குள்ள போக முடியாது, எனக்கு டைம் கிடையாது. ஆனா நான் ஓடுறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன் வேகமா. ஓகே, ஆவி, ஸ்பிரிட். அப்போ கடவுள் மனிதன் அவருடைய தோற்றத்துல படைக்கிறார், மனிதரோடு இணைந்து இருக்கிறார். ஆனா பாவம் எப்போ வருதோ அப்போ பிரிவு வருது. இப்போ இந்த ஆன்மா இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பெறாம இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பெறுது. பிரச்சனையை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பயம் வருது, கவலை வருது, அரண்கள் கட்டப்படுது. இந்த கடவுளுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் என்னுடைய மனசை ஆளுகை செய்யாம நான் கட்டிருக்கிறேன் இந்த அரண்கள், இது என்னுடைய உடம்பு ஆளுகை செய்யுது. அதனாலதான் நோய் வருது. சயின்ஸே தான் சொல்லுது, 92 to 98% ஆஃப் த பிசிக்கல் சிக்னஸ், உடம்புல வர நோய். நிறைய நேரங்கள்ல சாப்பாட்டுக்கும் எக்ஸசைஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும், அது முக்கியம் தான். ஆனா அது ஒரு சின்ன சதவீதமாக தான் பாதிக்கும் உடம்புல. 90% பிரச்சனை மனசுல இருந்து வருது. அந்த மனசு என்னது? அரண்கள். அந்த அரண்கள் கட்டிருக்கோம்ல, கோவம், பயம், வெறுப்பு, கசப்பு. இந்த நம்ம உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால தான் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, அதனால தான் மருந்து கொடுக்குறாங்க. அந்த கெமிக்கலை பேலன்ஸ் படுத்துறதுக்காக, சீர்படுத்துறதுக்காக. நம்ம உடம்புல எல்லாமே சீராக இருக்கணும். இன்சுலின் நிறையாவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். எல்லா கெமிக்கலும் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாது. இது அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகும்போது மருந்து கொடுத்து சரி பண்ணுறாங்க, கெமிக்கலை பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகுது? ப்ராப்ளம் வந்து கெமிக்கல் கிடையாது, மனசில். நான் சொன்ன தெரியுமா, பொய். ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய். அந்த பொய்யை நம்ம பெறும் பொழுது மனசு பாதிக்கும் போது, ஒன்று ஆன்மா செழிப்பா இருப்பது போல் நீ உடலிலும் எல்லாவற்றிலும் செழிப்பா இருக்கேன்னு வசனம் சொல்லுது. As your soul prospers, so you prosper in every area. நிறைய சொல்லுது. அப்போ இந்த எண்ணம் வந்து பாய்சன் ஆகும் பொழுது, நம்ம பொய்யை பெறும் பொழுது, கவலையை பெறும் பொழுது, அந்த 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 பொய்யை எப்படி சாத்தான் கொடுக்குறானோ அதை பெறும் பொழுது அதையே யோசிக்கணுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதையே யோசிக்கணுமா? அதை யோசிக்கும் போது நம்மளுடைய மனசு தான் மூளையை இயக்குது. Our soul is controlling our brain. மூளை மனசை இயக்கல. நம்ம நினைக்கிறோம் உடல் தான் மனசை இயக்குது நினைக்கிறோம். இல்லை, மனசு தான் உடலை இயக்குது. இப்போ உங்க கையில ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் வந்து உங்கள்கிட்ட சொல்லுதா, இவங்களை கால் பண்ணு, இவங்களுக்கு மெசேஜ் பண்ணு, இவங்களுக்கு வீடியோ கால் பண்ணு, ஃபோன் சொல்லுதா? இல்லை நீங்க அந்த ஃபோனை இயக்குறீங்களா? அந்த ஃபோன் ஒரு ஹார்ட்வேர், அவ்வளோதான். அதுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது, கால் பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது, இமெயில் அனுப்புறது தன்மை இருக்குது, டிக்கெட் புக் பண்ணுறது தன்மை இருக்குது. ஆனால் அதுவாக செய்யாது, நீங்கள் தான் செய்யணும். அதே மாதிரி நம்ம உடம்பு ஒரு ஹார்ட்வேர், அவ்வளோதான். அந்த ஆவியும் ஆன்மாவும் எப்போ பிரியுதோ அப்போ அந்த உடல் செயல்படாது. அந்த உடலை இயக்குறது நம்ம தான். அப்போ எப்படி இயக்குறோம்? கோவம். நம்ம கடவுள் எப்படி படைச்சாரு? அவருடைய சாயலை படைத்தார். கடவுள் யாரு? அன்பானவர். அப்போ எப்படி படைச்சாருன்னா இந்த உடல் அன்புல, சமாதானத்துல, விசுவாசத்துல இருக்கிறதுக்காக படைச்சிருக்காரு. ஆனா நம்ம ஒழுங்கா இயக்கலாம். போனை ரஃப் அண்ட் டஃபா தண்ணிக்குள்ள போட்டு வெயில போட்டு எடுத்தோம்னா அதே மாதிரி கோபம், வெறுப்பு, கசப்பு, அந்த மாதிரி அரண்கள் நமக்கு இருந்துச்சுன்னா உடல் என்ன ஆகும்? அந்த கெமிக்கல், அந்த ரசாயனங்கள் இம்பேலன்ஸா போகும். நீங்க ஒரு மரம் இருக்கு வச்சோங்களேன், அந்த மரத்துல இருக்கிற கிளையை வெட்டிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது முதல்ல ஒரு கிளை தான், வெட்டினா அடுத்து 2-3 கிளையா வரும் இல்ல? அதே மாதிரிதான் அந்த மரத்துன்றது அந்த கிளையை சரி பண்ற மாதிரி. அந்த பிரச்சனைய வேறு இருக்கு, மனசுல இருக்கு. இந்த மனசு தான், இந்த மைண்ட் இருக்குல்ல, அதனாலதான் இந்த உலகத்தின் கடவுள் நம்மளுடைய அறிவு கண்களுக்குள்ள ஆகியிருக்கான் இருக்குது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் என்ன செய்யணுமா? அரண்களை நிறுவனப்படுத்த செய்யணும். அப்போ இந்த போர்லயே நம்மளை அடிமையா ஆக்குறது என்ன தெரியுமா? நம்ம அரண்களை கட்டி வச்சிருக்கோம்ல, அதுதான். ஆனா மனுஷன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? கடவுளோடு இணைந்து
மரணத்துல இருக்கிறான், அவனுக்குள்ள என்ன இருக்கு? பாவ சுபாவம் இருக்கு, சின் நேச்சர் இருக்குது. அப்ப வெளியில எப்படி இருந்தாலும் உள்ள எப்படி இருக்குது? பாவம் இருக்குது, உள்ள மரணம் இருக்குது, உள்ள பயம் இருக்குது, உள்ள கவலை இருக்குது. அதனால உடல்ல நோய் இருக்குது. இது எல்லாமே பாவத்தினால வந்தது, சாபத்தினால வந்தது. ஆனா குட் நியூஸ் என்னன்னா, கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தொங்கப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு இயேசு கிறிஸ்து நமக்காக சாபத்திற்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். Christ has redeemed us from the curse of the law by becoming a curse for me. For it is written, cursed is anyone who hangs on the tree. இந்த மனுஷன் ஆதாம் செஞ்ச பாவத்தினால வந்த சாபத்தை கிறிஸ்து தன் மீது சுமந்து கொண்டார். பாவம் செய்யாத அவர் நமக்காக பாவமானார். நம்மளுடைய மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஒரு நேரத்துக்கு நான் உள்ள போல அதுல போன அப்புறம் அதுக்குள்ளேயே போட்டு ஆசைப்படுவேன். அதனாலதான் சட்டத்தின் சாபம் இருக்குல்ல, சட்டம்னா என்னது? லா. ஆனா ஒரு லா கொடுத்தா அந்த லாவை உடைச்சதுனால சாபம் வந்துச்சு, கீழ்படியாததுனால சாபம் வந்துச்சு. ஆனா அந்த சாபத்தை கிறிஸ்து செஞ்சாரு, தன் மீது சொன்னார். நம்ம we are spirit, நம்ம ஆவியானவர். நமக்குள்ள என்ன இருக்குது? Our spirit possesses a soul, and this spirit which possesses a soul lives in a physical body. சரியா? அப்போ கடவுள் மனுஷரை அவருடைய சாயல்ல உருவாக்குனார், நம்மளுடைய ஆவியில அவருடைய சாயல்ல உருவாக்குனார். This man has a சோல். நம்மளுடைய சோல் என்ன இருக்குது? நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், திங்கிங், சூஸிங், ஃபீலிங், டிசிஷன், இதெல்லாமே எங்கே இருக்குது? நம்மளுடைய ஆன்மாவில் இருக்குது, நம்மளுடைய சோலில் இருக்குது. அப்போ கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா, கண்ணால் பார்க்குறோம், ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஏன்னா ஆவியானவரே நம்மளை வழி நடத்துகிறாரு. அவர் தான் நம்மளை வந்து என்ன செய்யணும்? லீடு பண்ணணும். அப்படி தான் மனுஷனை அவர் படைச்சார். மேன் இஸ் கிரியேட்டட் இன் சச் அ வே, சுப்பீரியரா இந்த கண்களால் பார்க்குறது மட்டும் வச்சு வாழாமல் அதுக்கும் மீறி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அறிந்தவர்களாக வாழ்கிற மாதிரி தான் கடவுள் நம்மளை படைத்தார். ஆனால் ஒரு மனிதர் பாவம் பண்ணதுனால அங்கே மரணம் வந்துச்சு, அங்கே பிரிவு வந்தது. மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஆவியில் பிழை செப்ரேஷன் வந்துச்சு. ஆனால் கடவுள் மனுஷனை விடலை. ஆதாம்கிட்டையும் பேசினார், ஏவாள்கிட்டையும் பேசினார், கேனன் ஏபிள்கிட்டையும் பேசினார், அதுக்கப்புறம் வர எல்லாட்டையும் பேசினார். ஆனால் என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டில் மனுஷன் பாவம் பண்ணும் பொழுது கடவுள் வந்து வெளியில் இருந்தாரே தவிர அவர் மனுஷன் மேலேயும் வந்தார். தாவீது மேல் ஆவியானவர் வந்தார், சவுல் மீது ஆவியானவர் வந்தார், ஆவியானவர் அவங்க மேலே வந்தாரே தவிர ஆனால் என்ன ஆகலை, அவங்க ரெண்டு பேரும் இணையில. வசனம் சொல்லுது, நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்ம ஒன் ஸ்பிரிட்டா, ஒரே ஆவியா, ஒருவராக என்ன செய்கிறோமா? இணைந்து இருக்கிறோம்னு இருக்குது. ஓகே, ஆவி, ஆத்மா, சரீரம். ஓகே, இப்போ 2 கொரிந்தியர் 5:17 மறுபடியும் வாசி. நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான், அதை மறுபடியும் வாசிங்க. வந்துட்டாங்க, ஆனால் பரவாயில்ல, நீங்கள் இருங்க. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். நிக்கோடேமஸ் இருக்கார்ல, நிக்கோதேமியூஸ் அப்படிதான் சொல்வீங்க, தமிழ் எனக்கு தெரியல. நிக்கோடேமஸ் தெரியுமா தெரியாதா? அவர்கிட்ட இயேசு என்ன சொன்னாரு? நீ மறுபடியும் பிறக்கல அப்படின்னா நீ விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியாது சொன்னாரா? Until unless you are not born again you cannot enter into the kingdom of God சொன்னாரா? அப்போ நிக்கோடேமஸ் என்ன சொன்னாரு? மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? நான் எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் திரும்பி பிறக்க முடியுமான்னு சொன்னாரா? இயேசு நிக்கோடேமஸ் முதல்ல யாரு?
பைபிள் அவர் யார் தெரியுமா? ஒரு ஹெட், ஒரு லீடர். அதுவும் எங்க? சினகாக்ல, டெம்பிள்ல, கோயிலில். அவருக்கு என்ன நல்லா தெரியும்? வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ்னால் நல்லா தெரியும். தெரியறதுக்கு வேற, சொல்லிக் கொடுக்குறது வேற இல்லை. அவர் ஒரு லீடர், மற்றவங்களுக்கே சொல்லிக் கொடுக்குறவர், இறை வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறவர். அவர்கிட்ட போய் நீ மறுபடியும் பிறக்கலன்னா நீ விண்ணத்துக்குள்ள வர முடியாது சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்போ நிக்கோதேமஸ் முழிக்கிறாரு, எனக்கு தான் உடன்படிக்கை இருக்குதே, நான் தான் ஆபிரகாமுடைய சந்ததியாச்சே, நான் ஒரு யூதராச்சே, நான் விருத்த சேதனம் செய்கிறேன், நான் சாபத்தை கடைபிடிக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு இறைவார்த்தையை சொல்லி கொடுக்குறேன். இவர் என்னன்னா நீ மறுபடியும் பிறக்கலன்னா நீ விண்ணத்துக்குள்ளே வர முடியாது சொல்கிறாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? எங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போய் நான் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பாவ சுபாவத்தோடு பிறக்கிறோம் இல்லையா? பாவ சுபாவத்தோடு பிறக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவ 2 விதமான மக்கள் தேடி வராங்க. ஒருத்தர் இந்த உலகம் பாவிகள் சொல்கிறவங்க, இன்னொருத்தவங்க இந்த நிக்கோதேமஸ் மாதிரி தலைவர், படித்தவங்க, கடவுள்கிட்ட நெருக்கமாக இருக்கிறன்னு நினைக்கிறவங்க, பரிசேயர்கள், அறிஞர்கள், இவங்கெல்லாம். இந்த படித்தவங்க, இந்த இறைவார்த்தையை தெரிஞ்சவங்க, இந்த பரிசேயர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்புனா, நான் தூய்மையாக வாழ்கிறேன், நான் பாவமையாக வாழலை, நான் தூய்மையாக வாழ்கிறதுனால கடவுள் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்குவார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வெளியிலேருந்து பார்க்குறது தான் தூயவன், ஆனால் எல்லாருமே பாவிதான். அப்போது மனுஷன் யாருமே என்ன கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்வார். ஒரு பரிசேயரும், ஒரு டாக்ஸ் கலெக்டரும், ஒரு ஃபாரிசியும் தொழுகிறதுக்கு போவாங்களாம். அந்த டாக்ஸ் கலெக்டர் இருக்கான்ல, அவன் கோயிலுக்குள்ளே வர மாட்டானா, வெளியில் இருந்து அழுவானா. ஆனால் அந்த ஃபாரிசி இருக்கான்ல, உள்ளுக்குள்ளே போய் சொல்லுவானா, நான் அவனை மாதிரி கிடையாது, டாக்ஸ் கலெக்டர் மாதிரி கிடையாது, நான் ஜெபிச்சேன், நான் ஏழைங்களுக்கு கொடுத்தேன், நான் உபவாசம் இருந்தேன் அப்படி சொல்லுவாரான். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த பாவி இருக்க அந்த டாக்ஸ் கலெக்டர் அவன் அடித்து அழுவானா வெளியில், அவன் நீதியாக ஆக்கிட்டாங்களாம், இவர் பாவ மன்னிப்பு பெறலையாம். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே பாவி. ஏன் தெரியுமா மோசே சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு? அந்த சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நீ பாவின்னு உணரணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த சட்டத்தை நான் கீழ்ப்படிஞ்சேன்னா கடவுளை நேற்றுக்குவா நினச்சிட்டாங்க. இப்போது கொலை செய்யாதேன்னு சட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உங்கள் நாட்டிலேயே திருடுனா தப்பு இல்லை? அப்போது திருடுனா என்ன செய்யணும்? அவங்களுக்கு தண்டனை உண்டு. அந்த சட்டமே இல்லைன்னா நீங்கள் திருடுனா யாராவது அவங்களுக்கு பிடிப்பாங்களா? அதே மாதிரி தான் சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இது பாவம்னு எனக்கு மனுஷனுக்கு தெரியாது, எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடுவான். சட்டம் இருந்தால் தான் பாவம் தெரியும். சட்டம் ஏன் கொடுத்தாருன்னா, நான் ஒரு பாவி அப்படின்னு நான் உணரணும். ஏன்னா நான் பிறக்கும் போதே பாவ சுபாவத்தில் பிறந்தேன். 6 மாதம் குழந்தைக்கே அங்கே பொறாமை வருது. அப்போ அந்த குழந்தைய வளரும் போது தனக்கு எப்படி தெரியும் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு? தெரியாதுல்ல. அப்போ சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? என்கிட்ட பாவம் இருக்குது அப்படின்னு நான் உணரணும். அப்படி உணர்ந்தாதான் நான் என்ன செய்வேன்? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். யாருமே சட்டத்தை கடைபிடித்து கீழ்ப்படுகிறதுனால என்ன செய்ய முடியாது? மீட்பு பெற முடியாது. மீட்பு எப்போ பெறுவோம்னா, அவருடைய கிருபையினால, அவருடைய அருள்னால, அவருடைய இரக்கத்தினால தான் பெறுவோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் அந்த அருளாலே, நீங்கள் அந்த அருளாலே. அருள்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல கிரேஸ். இன்னொரு வார்த்தை நம்ம எப்பவுமே பயன்படுத்துறது கிருபை. அருள்னா என்னது? கிருபை. கிருபைன்னா என்னது? கிரேஸ். உங்கள் ஊரில் எனக்கு தெரியாது, எங்கள் ஊரில் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க டீச்சர்ஸ். கிரேஸ் மார்க் 99 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீச்சர்கிட்ட போய் இன்னும் 1 மார்க் கொடுத்தா போதும் 100 வாங்கிடுவேன்னு போய் கேட்டால் டீச்சர் என்ன செய்வாங்க? இன்னும் 1 மார்க்கு மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை, 99 வாங்கிட்டு போய் 1 மார்க்லாம் எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாது. இன்னும் தப்பு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து வெட்டி விட்டுருவாங்க. இல்லை, ஆனால் 39 மார்க் வாங்கினா ஐயோ பாவமேன்னு 1 மார்க் கொடுப்பாங்களா?
உங்கள் ஊரில் கொடுக்க மாட்டாங்களா? நல்ல வேளை எங்கள் ஊரில் அப்படி இருக்குது. என்னன்னா அதுக்கு பேர் தான் கிரேஸ் மார்க். இந்த ஒரு மார்க்கு 99 வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, 39 வாங்கினா கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, பாஸ் ஆனவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் கிருபை, அதான் கிரேஸ். கிரேஸ் தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு தாங்கன்றாங்க. அவங்களுக்கு கிரேஸ் கிடையாது. ஆனால் இந்த பாவிங்க என்ன செய்கிறாங்க? நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்கிறாங்க. அவங்க தான் கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ கிரேஸ், அருள், கிருபை யாரு கொடுக்கப்பட்டிருக்குது? எல்லாருமே பாவி தான். ஆனால் ஒரு சிலர் தான் எனக்கு நான் பாவின்னு உணர்றாங்க. அவங்க தான் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, அருளினாலும் நம்பிக்கை மூலமாகவும், வாசிங்க, அருள்னாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, இது அவருடைய கிருபை, அவருடைய அருள். இது உங்கள் செயல் அல்ல. அப்புறம் இது கடவுளின் கொடை, கிஃப்ட். இங்கிலீஷ்ல இது காட்ஸ் கிஃப்ட். அப்புறம் இது மனித செயலால் ஆனதல்ல. யாருமே மறுபடியும் பிறக்கிறதோ மீட்போ அவங்களுடைய செயல்னால இல்லை. நான் கோயிலுக்கு போனேன், நான் நல்லது பண்ணேன், இதுதான் பரிசேயர்கள் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச நன்மையினால இதெல்லாம் நான் தகுதி பெற்றேன்னு பெற்றுக்கொள்ள நினைச்சாங்க. ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது? இது நீங்க செஞ்ச நன்மையினாலேயோ உங்க நற்செயல்கள்னாலேயோ கிடையாது. இது கடவுளுடைய கிருபையினால, அவருடைய அருளினால், அவருடைய கிரேஸ்னால. அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா நிக்கடமஸ் கிட்ட? நீ பண்ண நல்ல காரியங்கள்னாலலாம் நீ கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது, நீ மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ ஒருத்தவங்க மறுபடியும் பிறப்பாங்க, மீட்பு பெறுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க. இது மனித செயல் அல்ல. எவரும் பெருமை பாராட்ட யாருமே, நான் நல்லவனா இருந்தேன், நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணேன், நான் ஏர்லைன் கொடுத்தேன், நான் கோயிலுக்கு போனேன், நான் பைபிள் வாசித்தேன்னு யாருமே பெருமை பாராட்ட முடியாது. அப்புறம் ஏனெனில் நாம் கடவுளின் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப், கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செய்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசுவின் வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கிலீஷ்ல வந்து we are new creatures, we are born again, we are recreated. நம்ம புது படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அனைவரும் புது படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிக்கடமஸ் கிட்ட ஏசு என்ன சொன்னாரு? நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னார் இல்லையா? எப்போ ஒருத்தவங்க அம்மாவுடைய கருவுல இருந்து பிறக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவியில் என்ன இருக்குது? பாவ சுபாவம் இருக்குது. என்ன இருக்குது? பாவம். அதனாலதான் அவங்க பாவம் செய்யறாங்க. ஆனா எப்போ ஒருவர் இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவத்தை சுமந்தார், என் சாபத்தை சுமந்தார், அவர் எனக்காக பண்ணது என்ன தெரியுமா? அவருடைய அருள், அவருடைய கிரேஸ். இது நான் நல்லவன்றதுக்காக அவர் செஞ்சாரா? அதே ரோமையர் 5:6 வசனம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கும் போதே நமக்காக மரித்தார்னு சொல்லுது. ரோமன்ஸ் 5:6 சொல்லுது. என்ன சொல்லுது? நாம் பாவிகளா இருக்கும் போதே நமக்காக அவர் மரித்தார். நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக எனக்காக மரிக்கல, நான் பாவியா இருக்கும் போதே எனக்காக மரித்தார். இருக்குதா 6வது வசனம்? நாம் இறை பற்றின்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். எப்போ கொடுத்தாராம்? நம்ம பாவிங்களா இருக்கும் போதே, வலுவற்று இருந்த போதே. அதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை இறை பற்று இல்லாமல் இருந்த போதே அவர் நமக்காக மரித்தாரா. நீ இன்னைக்கு நீ என்னை தேடி வா, நீ நல்லவனா மாறு, நீ மனசு மாறு, அப்புறம் உனக்காக மரிக்கலன்னு சொல்லல. நான் பாவியா இருக்கும் போதே, நான் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத போதே எனக்காக அவர் மரித்தார். எப்போ நான் நற்செய்தியை கேட்கிறேனோ, விசுவாசம் எப்படி வரும்? நற்செய்தியை கேட்கறதுனால வரும், இறைவார்த்தை கேட்கறதுனால வரும். எப்போ நான் கேட்கறனோ அதுக்கு பேர் தெரியுமா? குட் நியூஸ். நற்செய்தி பேட் நியூஸ் கிடையாது.
நீ பாவம் பண்ணியா நீ நரகத்துக்கு போயிட்ட, நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னால் அதுக்கு பேர் குட் நியூஸ் கிடையாது, அது பேட் நியூஸ். பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறது குட் நியூஸா பேட் நியூஸா? இங்கே யாராவது பாவம் பண்ணாமல் இருக்கிறீங்களா? யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நான் பாவம் பண்ணலன்னு, நீங்கள் தான் பெரிய பாவியாக இருப்பீங்க. அதனால தான் பரிசேயர்கள்லாம் நல்லவங்க நினச்சாங்க, கடைசியில் அவங்க தான் மன்னிப்பு பெறாமல் போயிட்டாங்க. எல்லாருமே பாவிங்க தான். அப்போ எல்லாருமே எங்கே போகணும்? நரகம் தான் போகணும். அப்போ நற்செய்தினா நீ நரகத்துக்கு போறேன்னு சொல்றது நற்செய்தி கிடையாது. நற்செய்தினா ஆமா உன் பாவம் உன்னை நரகத்தான் கொண்டு போகும். ஆனா என்ன நற்செய்தினா கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை சுமந்துட்டார். அவர் சுமந்தார்ல, அவர் நமக்காக செஞ்சார்ல, அதுக்கு பேர் தான் அருள். ஆனா எப்படி ஒருத்தவங்க மீட்பு பெறுவாங்க? நம்பிக்கையினால். நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? நான் என்னுடைய நற்செய்திகள் மேல் நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, அவர் செஞ்ச நற்செய்திகள் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அதை எப்போ ஒருத்தர் நம்புறாங்களோ அன்னைக்கு அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க, புதிய படைப்பாகிறாங்க. அன்னைக்கு கிறிஸ்துவோடைய ஆவியும் அவங்களுடைய ஆவியும் ஒரே ஆவியாகும். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் புதிய படைப்புன்னு இருக்கிறோம். இப்போ வாசிங்க 2 கொரிந்தியர் 5:17, 2 Corinthians 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது, எப்போ ஒருத்தவங்க கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பாங்க? ஒருத்தவங்க எப்போ அவரை நம்புறாங்களோ, எப்போ அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க. எப்போ மறுபடியும் பிறக்கிறாங்க? அந்த பழைய நபர் கிறிஸ்து மரித்தாரே, கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்து எப்படி உயிர்க்கப்பட்டாரோ அதே மாதிரி அவங்களோட ஆவியும் என்ன செய்யுது? உயிர்க்கப்படுது. அவங்க புது சிருஷ்டியா மாறுறாங்க, அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க. நியூ பர்த், நியூ கிரியேஷன். அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆவியில் என்ன இருந்துச்சு? பாவம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள இணைந்திருப்பவர்கள் அவர் புதிதாக படைக்கப்பட்டவர். அதுதான் நிக்கடமு சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறக்கும் பொழுது நீ புதிதாய் படைக்கப்பட்ட ஒரு புதிய நபராய் மறுபடியும் புதிதாக பிறக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து பழையன கழிஞ்சிடுச்சான். அந்த பழைய சாபம், அந்த பழைய பாவம், அந்த பழைய பாவ இயல்பு ஆதாமுடைய கீழ்ப்படிமையினால வந்துச்சுல்ல, அது கழிந்து என்ன ஆயிடுச்சான்? புதியன புகுந்தன. ஒருத்தவங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே மறுபடியும் அந்த ஆவி என்ன செய்யுது? மனுஷனுடைய ஆவியோடு இணைந்து மனிதன் ஒரு புதிய படைப்பாக மாறலாம். அதனாலதான் சவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த பழைய மனிதன் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டு. அதனாலதான் சவுல் என்ன சொல்றாருன்னா, பவுலா ஆனதுக்கு அப்புறம் நான் பழையதை மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்னா ஞாபகம் இல்லைன்னா கிடையாது, மறந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பழைய நபருக்கும் இப்ப இருக்கிற புதிய நபருக்கும் சம்பந்தம் கிடையாது. கிறிஸ்து உயிர்த்தது போது நானும் உயிர்த்தெழுந்தேன், நான் ஒரு புதிய படைப்பு. ஐ எம் born again. நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன், இல்ல புதிய படைப்பாயிட்டேன். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மனசு இன்னும் புதுசாகல, இந்த புத்தி இன்னும் மாறல. அதனாலதான் ரோமியர் 12:2 சொல்லுது, இந்த உலகத்துக்கேற்ற ஒற்ற வேஷம் தெரியாமல் உங்களுடைய எண்ணங்களை நீங்க புதுப்பிக்கணும்னு சொல்லுது. ரெனியூ யோர் மைண்ட் அப்படின்னு நிறைவேற்ற சொல்லுது. ரோமர் 8:6 வாசிங்க. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. அப்புறம் ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவர் வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். இங்க மனதை பத்தி பேசுறாங்க. ஊனியல்பு மனது இருக்கிறவங்களுக்கு சாவு வருமா? ஆவியின் மனது இருக்கிறவங்களுக்கு என்ன வருமா? வாழ்வு வருமா? சரி, 1வது வசனம் வாசிங்களேன். ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இருக்கிறவங்களுக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. நான் சொல்லல, இறைவார்த்தை சொல்லுது. கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாதான். ஆனா இந்த மனசு ஊனியல்போட
மனசா இருந்தா அந்த உடல் என்ன அனுபவிக்கும்? மரணம். ஆனா இந்த மனசு ஆவிக்குரிய மனசா இருந்துச்சுன்னா உடல் என்ன அனுபவிக்கும்? வாழ்வும் சமாதானம். அப்ப இங்க போற எங்க தெரியுமா? முதலாவது என்னது தெரியுமா? நான் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவை நான் ஏத்துக்கணும், கிறிஸ்துவோட நான் மறிக்கணும், கிறிஸ்துவோட உயிர்க்கணும். அதுக்கப்புறம் என் சிந்தனை மாறணும். என்னுடைய சிந்தனை இங்கே தான் அரண்கள் கட்டப்பட்டிருக்குது. இந்த அரண்கள் தகர்த்தெறியப்பட்டு புதிய அரண்களை கட்டணும். ஓகே, ரோமையர், நான் எல்லா வாசலையும் ஆன்சரும் பைபிள்ல தான் சொல்லுவேன், என்னோட ஆன்சர் சொல்ல மாட்டேன். ரோமையர் 10வது அதிகாரம் 12. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகின்ற எவரும் மீட்பு. அந்த மீட்பு தான் மறுபடியும் பிறக்கிறது, சால்வேஷன். மீட்பு பெறுவர். அப்புறம் என்று எழுதியுள்ளது அல்லவா? அப்புறம் ஆனால் அவரை நம்பலனா, அவரே நம்பலனா எப்படி நோக்கி மன்றாடுவார்கள்? அப்புறம் அவர்கள் கேள்வியுறாதவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? எப்படி நம்பிக்கை வரும்? கேட்டாதான் நம்பிக்கை வரும். இறை வார்த்தை கேட்டாதான் விசுவாசம் வரும். ஃபேத் எப்படி வரும்? கேட்டாதான் வரும். கேட்கலன்னா எப்படி நம்புவாங்க? அதுக்கப்புறம் அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உருவார்கள்? அறிவிச்சதை கேட்டாதான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் அவங்க மீட்பு பெறுவாங்க. ஏன்னா அருளினாலும் நம்பிக்கையினாலும் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய செயல் அல்லன்னு பார்த்தோமா? அப்போ நம்பினாதான் மீட்பு வரும், நம்பினாதான் மறுபடியும் பிறப்போம். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? இறை வார்த்தையை கேட்டாதான் வரும். எப்படும் கேட்க முடியும்? அதை அறிவிச்சாதான் கேட்க முடியும். புரிஞ்சுதா? அப்போ எப்போ ஒருத்தவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க? நற்செய்தியை இறை வார்த்தையின் மூலமா மறுபடியும் பிறக்கிறாங்க. நான் இன்னொரு வசனம் சொல்றேன். 1 பேதுரு 1:23. 1 Peter 1:23. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக ஒரு நிமிஷம், நம்ம அம்மாவுடைய கருவுல இருந்து பிறக்கும் போது அழியக்கூடிய வித்துல இருந்து பிறந்தோம் இல்லையா? எப்படி பிறந்தோம்? ஏன்னா ஆதாம் பாவம் பண்ணா அவனுடைய வித்து கரப்டட், அது அழியக்கூடிய வித்து. அங்க இருந்து பிறக்கும் போது நம்ம எல்லோரும் அழியக்கூடிய வித்திலிருந்து தான் பிறந்தோம். ஆனா நம்ம மறுபடியும் எப்படி பிறந்தோம்? அதுதான் வாசிக்கிறோம், கவனிங்க. நம்ம அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது படைப்பு. இங்கிலீஷ்ல for you have been born again. இதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து நிக்கோடேமஸ் கிட்ட சொன்னாரு. You have to be born again. இதுல என்ன சொல்றது? You have been born again. எப்படி? You have been born again not with seed which is perishable but imperishable and immortal, that is through the living and everlasting word of God. Asinga, you have been born anew, not of perishable but of imperishable seed, through the living and enduring word of God.
லிவிங் அண்ட் என்டியூரிங் வேர்ட் ஆஃப் காட். எப்படி மறுபடியும் பிறக்கிறோம்? இறை வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறக்கிறோம். எப்படி தாயோடைய கருவிலேருந்து பிறந்தோம், பெரிஷபிள் சீட்லேருந்து பிறந்தோம், மறுபடியும் எப்படி பிறக்கிறோம்? அதுவும் வித்தினால தான் பிறக்கிறோம். அந்த வித்து என்னது? உயிருள்ள இறை வார்த்தை. அதனால தான் இறை வார்த்தையை கேட்டால் விசுவாசம் வரும். ரோமர் 10:17 சொல்லுது, faith comes by hearing by the word of God. அதனால தான் 12வது வசனத்தில் பார்த்தோம், கேட்கலான்னா எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசிக்கலன்னா எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? புரிஞ்சுதா? ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இறை வார்த்தையை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அந்த இறை வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தையினால தான் மறுபடியும் பிறக்கிறோம். நம்ம அழிகின்ற வித்தினால் இல்லை, அழியாத வித்தினால், இறை வார்த்தையினால் மறுபடியும் பிறக்கிறோம். அப்போ அந்த இறை வார்த்தையினால நான் மறுபடியும் புது சிருஷ்டியாக நான் பிறக்கணும் அப்படின்னா, அப்போ நான் இறை வார்த்தையை அறிவிக்கிறத கேட்கணும். அதை கேட்கும் பொழுது தான் விசுவாசம். அதனால தான் உலகம் எங்கும் போய் நற்செய்தியை அறிவிங்கன்னு சொல்றாரு. அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு? நான் வெறும் வார்த்தைகள்னால அல்ல, ஆவியின் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக நற்செய்தியை அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. கலாத்தியர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்படி மறுபடியும் பிறந்தீங்க? கலாத்தியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 கேட்கிறாரு. நீங்க நற்செய்தினால பிறந்தீங்களா இல்ல செய்தியை கேட்டதுனால பிறந்தீங்களான்னு கேட்கிறாரு. அறிவிலிகள், இங்கிலீஷ்ல யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ் அப்படி சொல்றாரு. அறிவிலிகளான கலாத்தியர்களே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்களுடைய கண் முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? அப்படின்னு அர்த்தம். நற்செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டுச்சுன்னா, உங்க கண் முன்னாடி படம் பிடிச்சு காட்டுற மாதிரி நற்செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்து அவங்க சிலுவையில் அரைஞ்சு கலாத்தியர்கள் பார்க்கல. ஆனா அந்த நற்செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டுச்சு? கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்டது போல அவங்களுக்கு காட்சி கொடுக்கிற மாதிரி நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு காட்டவில்லையா? அப்புறம் 2வது வசனம், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், ஒன்று மட்டும் கேட்டு அறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எப்படி பெற்றீங்க? திரு சட்டம் சார்ந்த செயல்களாலயா? சட்டம் சொல்லுதுல, இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு, அதனால நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா? அதனால நீங்க மறுபடியும் பிறந்தீங்களா? அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதுனாலயா? எப்படி நீங்க மீட்பு பெற்றீங்க? எப்படி நீங்க மறுபடியும் பிறந்தீங்க? உங்க நற்செய்தியினாலயா இல்ல கிறிஸ்து செஞ்ச நற்காரியங்கள விசுவாசத்தினாலயா? தூய ஆவியார் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது பெரும் மனித முயற்சியால் நீங்க நிறைவு செய்ய போறீங்களா? எப்படி தொடங்குனீங்க? நம்பிக்கையினால தொடங்குனீங்க, விசுவாசத்தினால தொடங்குனீங்க. உங்க மேல விசுவாசமா இல்ல கிறிஸ்து சிலுவையில மரித்தாரே அதனால விசுவாசித்தீங்களா? உங்க நற்செய்தி செயல்கள்னாலயா இல்ல நீங்க கேட்ட செய்தியை நம்பினதுனாலயா? எப்படி நீங்க மறுபடியும் பிறந்தீங்கன்னு கேட்கிறாரு. எப்படி பெற்றுக்கொண்டாங்க? செய்தியை கேட்டதுனால, அதனால விசுவாசம் அப்படிதான் மறுபடியும் பிறந்தாங்க. அவங்க நற்செய்தி செயல்கள்னால அல்ல. அதனால தான் கிருபையினால, அவருடைய அருளினால நம்ம விசுவாசத்தின் மூலமாக மீட்பு பெற்றோம், நம்மளுடைய செயல்கள்னால அல்லன்னு வசனம் சொல்லுது. புரியுதா? அப்போ எப்போ ஒருத்தவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க? அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள்னால கிடையாது. நற்செய்தியை கேட்கும் பொழுது word of God is the power of God. The grace of God is the power of God unto salvation. அவருடைய கிருபை இருக்கு இல்லையா, அந்த நற்செய்தி அறிவிக்கிறோம் இல்லையா, அதுதான் என்ன செய்யணும்? ஒருத்தவங்களுக்கு மீட்பு கொண்டு வரணும். எப்போ ஒருத்தவங்க மறுபடியும் பிறக்கிறாங்களோ அவங்க எப்படி ஆயிடுறாங்க? புது சிருஷ்டியாகிறாங்க. இவங்க எப்படி மறுபடியும் பிறந்தாங்க? நற்செய்தியை கேட்டதுனால, அதை நம்பினதுனால புது சிருஷ்டியாகினாங்க. You are not born of corrupted seed, but I am born again of incorruptible seed by the word of God. இந்த எண்ணம் இருக்குதே, இந்த மனசு இருக்குதே, இந்த மனசு
ஊனியல்புக்கு ஏற்ற மனசாக இருந்ததுன்னா நான் மறுபடியும் பிறந்திருந்தாலும் நான் மரணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பேன், கவலையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பேன், பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இந்த மனசு தான் மாறணும். இந்த மனசு எப்படி மாறும் தெரியுமா? நான் என்ன வார்த்தையை கேட்குறேனோ, நான் என்ன சிந்திக்கிறேனோ, நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் இந்த மனசு என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். இந்த மனசு மாறணும்னா நான் கேட்குற வார்த்தை மாறணும். இந்த மனசு மாறணும்னா நான் பார்க்குற விஷயங்கள் மாறணும். இந்த மனசு மாறணும்னா நான் பேசுகிற விஷயங்கள் மாறணும். இதெல்லாம் மாறிச்சுன்னா ஓகே. ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய உயிர் தெளிந்த வல்லமை எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. இயேசு சமாரிய பெண்கிட்ட சொல்லுவார், நீ என்னை நம்பினா நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சால் நான் உன்கிட்ட தண்ணி கேட்க வேண்டாம், நீ என்கிட்ட தண்ணி கேட்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், உனக்குள்ளே ஒரு ஊற்று இருக்கும்னு சொல்வார். அந்த ஊற்று எங்கே இருக்குது? ஒருத்தவங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த ஊற்று எங்கே இருக்குமா? அவங்களுக்குள்ளே இருக்குமா? அந்த ஊற்று எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது, நம்ம ஆவியில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பைப்பை திறந்தால் தண்ணி வருமா? வரும். எங்கேருந்து வரும்? டேங்கே இல்லாமல் ஒருத்தவங்க கிராமத்துலேருந்து வந்தாங்க, இந்த டேப்பை திறந்து தண்ணி வருதில்ல, எங்கள் ஊரில் இந்த டேப்பை வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க, தண்ணி வருமா? டேப்லேருந்து ஒன்றும் வரல, டேங்க்கில் இருக்கிறது தான் டேப்பில் வருது இல்லை. ஆனால் அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி அந்த பைப் வழியாக வரணும் அப்படின்னா அந்த பைப் வழியாக வரணும், அந்த பைப்பை திறக்கணும்ல. அதே மாதிரி தான் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துடைய வல்லமை, அவருடைய ஆவியானவர், அவருடைய சுகம், அவருடைய பலம், இது எல்லாமே நான் என்னுடைய ஆன்மாவும் ஆவியும் அதை அனுபவிக்கணும்னா அந்த டேப்பை திறக்கணும். அந்த டேப்பை திறக்கிறது தான் என்ன தெரியுமா? என்னுடைய சிந்தனையை புதுப்பிக்கிறது. ரெனியூயிங் ஆஃப் மை மைண்ட். என் சிந்தனையை மாற்றணும். என் சிந்தனை மாறணும் அப்படின்னா அது இறை வார்த்தையின் மூலமாக தான் அந்த சிந்தனையை மாற்ற முடியும். நான் முதல்ல என்னை பற்றி சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னேன்? நான் ஒரு ஸ்லோ கோச்சுன்னு எங்கள் டீச்சர் கூப்பிட்டேன். இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு அரணை கட்டிட்டேன். என்ன அரணை கட்டிட்டேன்? நான் ஒரு ஸ்லோ கோச். ஐ எம் குட் ஃபார் நத்திங், ஐ எம் யூஸ்லெஸ், நான் ஒன்றுக்கும் உதவாதவ அப்படின்னு ஒரு பெரிய அரணை கட்டிட்டேன். ஆனால் நான் என்னைக்கு கிறிஸ்துவை சந்திச்சனோ, நான் என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றிக்கிட்டனோ, நான் என்னைக்கு இறைவார்த்தையை கேட்க ஆரம்பிச்சனோ, நான் எப்போ மறுபடியும் பிறந்தனோ, இப்போ எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. ஆனால் என் மைண்ட் என்ன சொல்லுது? ஸ்லோ கோச்சுன்னு சொல்லுது. யாராவது உங்கள் முகத்தை பார்த்துருக்கீங்களா? உங்கள் முகம் ஃபேஸ் நான் என்னமோ ஏதோ ஒரு லட்டினில் பேசுகிற மாதிரி பார்க்குறீங்களே, பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்கீங்களா? உண்மையா? உங்கள் கண்ணு வெளியில் இப்படி வந்து அப்படி திரும்பி உங்களை பார்த்துச்சா? இங்கே இருக்கிற யாருமே உங்கள் முகத்தை பார்த்ததே இல்லை, தெரியுமா? ஆனால் உங்களுடைய முகத்தோடைய ரிஃப்ளெக்ஷனை அந்த பிரதிபலிப்பை பார்த்துருக்கீங்க, கரெக்டா? அப்போ கண்ணாடி என்ன காட்டுது? உங்கள் முகத்தை காட்டல, உங்களுடைய முகத்தின் பிரதிபலிப்பை காட்டுது, கரெக்டா? இந்த கண்ணாடி இருக்குதே அது உங்களுடைய உடலில் வெளியே இருக்கிற உங்கள் உடம்பு தான் காட்டும். ஆனால் நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அதான் பவுல் சொல்கிறாரு, ஐ ஆம் வாட் ஐ ஆம் is not what I did. I am what I am is by the grace of God. நான் என்னுடைய கடந்த காலத்தை வச்சு நான் யாருன்னு பார்த்தா நான் ஒரு கொலையாளி. நம்ம நிறைய பேர் நம்மளுடைய கடந்த காலத்தை என்ன செஞ்சிட்டோம்? நம்மளுடைய இணைஞ்சிட்டோம். நான் பாவி, நான் கொலை பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு அப்படின்னு நான் யாருன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்? என்ன ஐடென்டிஃபிகேஷன், என்னுடைய ஐடென்டிட்டி என்னவா இருக்குது? நான் என்ன பண்ணனோ அதுதான் என் ஐடென்டிட்டி. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? நான் பழையதை மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த பர்சன் கொலை பண்ணாரே, கடவுளுடைய சர்ச்சை அடிச்சு நொறுக்குனாரே, அது நான் இல்லை. நான் அந்த பழைய நபர் என்ன ஆயிட்டாரு? கிறிஸ்துவோடு மரித்துட்டார். ஐ ஆம் a நியூ கிரியேஷன். நான் ஒரு புதிய படைப்பு. இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது என் முகம்தான் தெரியுது, ஆனால் நான் யாருன்னு தெரியணும்னா இந்த இறை வார்த்தை என்பது ஒரு கண்ணாடி. யாக்கோபு சொல்லுது, இந்த மிரர்.
அந்த வார்த்தைக்குள்ளே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் யாருன்னு, மை ட்ரூ ஐடென்டிட்டி இஸ் நாட் who I am outside. My true identity is நான் கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அது அவருடைய அருள், அவருடைய கிஃப்ட். நான் செஞ்ச நற்காரியங்கள்னால கிடையாது, அவருடைய கிருபையினால் நான் இன்று ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். கண்ணாடி முன்னாடி செலவு பண்ணுறதை விட அதிகமாக இறை வார்த்தை முன்னாடி அதிகமாக செலவு பண்ணோன்னா இந்த ஆன்மா அலங்கரிக்கப்படும். இந்த ஆன்மா அலங்கரிக்கப்படும் போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த டேப் திறக்கிற மாதிரி தான். எந்த அளவுக்கு என் மனதை புதுப்பிக்கிறனோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, ஆவிக்குள்ளே இருக்கிற அந்த சுகம், அந்த வல்லமை எல்லாமே என்ன ஆகுது என்னுடைய உடலுக்குள்ளே போகுது. அப்போ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, கத்தோலிக்க வாழ்க்கையில் முழு பயணமும் என்னன்னா, என்னுடைய சிந்தனையை renewing of my mind. ஆனால் நான் என்ன எப்படி பார்த்தேன்னு சொன்னேன், ஸ்லோ கோச்சுன்னு பார்த்தேன்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஐசாயா 11:2. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழில் தெரில. எஸ்ஐயா 11:2. அதில் என்ன இருக்குது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறியிருக்குது. ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், கவுன்சில், மைட், நாலேஜ், ஃபியர் ஆஃப் த லார்ட். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்றிருக்கிறேன். ஐ ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஐ ஹாவ் த விஸ்டம் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங். நான் தினமும் நான் காலேஜில் என்னுடைய ரூமில் ஹாஸ்டலில் பெருசாக எழுதி ஒட்டிட்டேன். Spirit of wisdom is upon me. Spirit of understanding is upon me. Spirit of counsel is upon me. Spirit of might is upon me. Spirit of knowledge is upon me. Spirit of fear of the Lord is upon me. கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே இருக்காருன்னா ஞானம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. அறிவு எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. ஆலோசனை எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. ஆனால் என் மனசு என்னமா சொல்லுது? கண்ணால் பார்க்குறது சொல்லுது, உனக்கு தான் படிக்கவே வரலையே, உனக்கு தான் எழுதவே வரலையே, உனக்கு தான் மார்க்கே இல்லையேன்னு மனசு சொல்லுது. ஆனால் அந்த கண்ணாடி என்ன சொல்லுது? எனக்கு கிறிஸ்துவோடைய ஞானம் இருக்குது, கிறிஸ்துவின் அறிவு இருக்குது. அப்போ தினமும் நான் என்ன செய்யணும்? என்னுடைய எண்ணத்தை புதுப்பிக்கணும். நான் எந்த அளவுக்கு எண்ணத்தை புதுப்பிக்கிறேனோ எனக்கு இருக்கிற ஞானம் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. யாரை முட்டாள்னு சொல்லி நான் 9ஆம் கிளாஸில் ஸ்கூலில் விட்டே அனுப்பிச்சிட்டாங்க, படிப்பே வராதுங்க. யாரை கடவுள் இந்த உலகம் முட்டாள்னு ஒதுக்கி வச்சதோ, நான் எப்போ என்னுடைய ஐடென்டிட்டி நான் கிறிஸ்துவுக்குள் யாருன்னு புரிஞ்சு தினமும் என்னுடைய சிந்தனை, அது ஒரு சவால். அது சொல்லும்போது எனக்கா கடவுள் ஞானம் இருக்குது அப்படி சவாலாக இருக்கும். ஆனால் நான் தொடர்ந்து சொல்ல 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 என்னாகும், நான் சொல்கிற வார்த்தையை என்னுடைய சிந்தனையை மாற்ற ஆரம்பிச்சேன். அப்போ உலகம் என்னை எப்படி பார்க்குதோ அப்படி பார்க்காம கடவுள் என்னை எப்படி பார்க்குறாரோ அப்படி நான் என்ன பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால தான் அதில் என்ன பார்த்தோம், ரோமர் 8:6 என்ன பார்த்தோம், இந்த உலக இயல்பின்படி சிந்தனை இருந்ததுன்னா மரணம் தான் வரும். ஆனால் ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும் பொழுது நான் வாழ்வும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும். இந்த வாழ்வு எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. நான் என்னைக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டனோ அன்னைக்கு எனக்குள்ளே இருக்குது. அப்போ நான் எப்போ என் புத்தியை ரெனியூ பண்ணுறனோ அந்த பழைய அரண் என்ன ஆகுதான் உடஞ்சி ஒரு புதிய அரண். முன்னாடி நான் ஒரு அரண் கட்டியிருந்தேன். என்ன அரண்? நான் ஸ்லோ கோச். அந்த அந்த எப்படி அந்த ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல், ஒரு பாறைக்கு மேலே இன்னொரு பாறை, ஒரு மதில் கட்டியிருந்தனோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் பெரிய பெரிய மதில்கள் கட்டியிருந்தேன். அந்த மதில்கள் என்னை சிறையில் வச்சுருந்துச்சு, கேப்டிவிட்டியில் வச்சுருந்தது, எனக்கு கைதியாக வச்சுருந்துச்சு. வெளியிலேருந்து யாராவது உதவுனான்னு என்ன உதவ முடியல. ஆனால் இறை வார்த்தை எப்படிப்பட்டதா? 2 பக்கமும் கூர்மையான வாளை போலுது, எந்த ஆயுதத்தை விடையும் கூர்மையானது. அந்த இறை வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தை அந்த பழைய ஸ்ட்ராங் ஹோல்டு அரண்களை உடைத்து அகர்த்து இப்போ நான் ஒரு புதிய ஸ்ட்ராங் ஹோல்டை கட்டிட்டேன். என்னது? நான் இப்போ யாராவது என்கிட்ட முட்டாள்னு சொன்னால் நான் ஒன்றும் முட்டாள்னு சொல்லுவேன். ஏன்? நான் ஒரு புதிய அரண் கட்டியிருக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு முட்டாளா தெரியலாம், ஆனால் நான் கிறிஸ்துவின் மனதை பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஐடென்டிட்டி நான் வெளியில் யாருன்றது கிடையாது, கிறிஸ்து என்னை என்னவா ஆக்கியிருக்காரோ அதுதான் ஐடென்டிட்டி. நான் ஒரு புதிய சிஸ்டம், நான் ஒரு புதிய படைப்பு, பழையன கழிந்து புதியன. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஓகே, எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா?
நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தோடு இது முடிச்சுக்கிறேன். இஸ்ரேல் நாட்டு மக்களை கடவுள் என்ன செஞ்சாராம்? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா? அது அந்த இஸ்ரேல் நாட்டில் நடந்தது எல்லாமே ஒரு நிழல், ஷேடோ. எப்படி இஸ்ரேல் நாட்டு மக்கள் அடிமையில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம், பாவத்தில் பிறந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்? தன் உடலாலையும் தன் இரத்தத்தினாலும். இஸ்ரேல் நாட்டு மக்கள் எகிப்திலேருந்து வெளியில் வரும் பொழுது அவங்க அந்த ரத்தத்தை எடுத்து, மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து அந்த டோர் போஸ்டில் போட்டாங்க. அந்த they took part, அந்த அந்த உடலை என்ன செஞ்சாங்க? அந்த மிருகத்தை அந்த ஃபீஸ்டில் என்ன செஞ்சாங்க? பங்கு கொண்டாங்க. அந்த ரத்தத்தையும் உடலையும் பங்கு கொண்டு அந்த ரத்தத்தை வாஸ் அப்ளைட் ஆன் த போஸ்ட். அந்த 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 உணவை உண்டு வெளியில் வரும்போது எப்படி வந்தாங்களாம்? நோய் இல்லாமல் சுகத்தோடு வந்தாங்களாம். ஆனால் அவங்க பங்கு பெற்றாங்க இல்லையா? எகிப்தில் எல்லாரும் மறித்தாங்க. ஆனால் இஸ்ரேல் நாட்டு மக்கள் மட்டும் மறிக்கல. ஏன் மறிக்கல? அவங்க நல்லவங்கன்றதுனாலயா? அவங்க நல்லவங்கனால கிடையாது. அந்த சாக்ரிஃபைஸில் பங்கு பெற்றதுனால அவங்க மறிக்கலை. அந்த ரத்தம் அவங்க வீட்டில் பூசப்பட்டதுனால அவங்களுக்குள்ள மரணத்தின் ஆய் வரல. அவங்க செஞ்ச நல்ல காரியத்தினாலலாம் அவங்க மறிக்காமல் இல்லை. தண்டனை எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனால் அவங்க பங்கு பெற்ற அந்த சாக்ரிஃபைஸும் அந்த ரத்தத்தினாலும் தான் என்ன செய்யலை? அவங்களுக்குள்ள என்ன வரல? தண்டனை வரல. ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க பங்கு பெற்றதுனால தான், அந்த ரத்தத்தினால தான் அவங்க மீட்பு பெற்றாங்கன்றதை மறந்து போய் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்து அவங்களுக்கு பண்ணதை அவிசுவாசத்தில் இருந்ததுனால அவங்க பாலைவனத்திலே இறந்து போனாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நம்ம கிறிஸ்துவோடைய உடலையும் ரத்தத்தையும் பங்கு பெறும் பொழுது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எதை நம்பணும்? கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணார் நம்பணும். அதை நம்பலைன்னா, கிறிஸ்துவோடைய உடலை எடுத்துகிட்டு அதை விசுவாசிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்வோம்? பாலைவனத்தில் தான் வாழ்வோம். நம்மளுடைய சிந்தனை எப்போ மாறுதோ, எப்போ மைண்ட் ரெனி ஆகுதோ, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எப்போ உடைக்கப்படுதோ, எப்போ நம்ம நம்மளுடைய எண்ணங்களை நம்ம புதுப்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம நம்புகிறோம். அந்த விசுவாசத்தில் வாழும் பொழுது தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க பாலும் தேனும். அது எதை குறிக்குதுன்னா, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிருபையை குடிக்குது. தகுதி இல்லாதவங்க, ஆனால் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபத்திற்குள்ளாகி உங்களை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இறைவார்த்தை சொல்லுது, மரத்தில் தொங்கோடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர். நம்ம எல்லோருமே நம்மளுடைய அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது பாவத்தோடு பிறந்தோம், பாவ சுபாவத்தோடு பிறந்தோம். நமக்குள்ள சாபம் இருந்தது. நம்ம வாழும் பொழுது நிறைய பாவம் செஞ்சோம். ஆனால் அந்த பாவத்தை, அந்த சாபத்தை கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டார். அந்த சிலுவையை பாருங்க, விசுவாசத்தோடு கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை, உங்களுடைய பாவத்தை எடுத்துட்டார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மறுபடியும் பிறந்து புதிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. சொல்லுங்க, என் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி, என் சாபத்தை சுமந்ததற்காக நன்றி, எனக்கு புது வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. கிறிஸ்துவோடு நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு நான் உயிர்த்தேன், நான் புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன். நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மறுபடியும் பிறந்து புதிய நபராக எனக்கு புதிய வாழ்வு தந்ததற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர்.